ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்ப நம்ம பார்த்து கொண்டிருக்கிற வகுப்பு பஞ்சதசி. இதுல நம்ம கடந்த வகுப்புகள் மூலமா 28 ஸ்லோகங்கள் பார்த்து முடிச்சிருக்கோம். இப்ப அந்த 28 ஸ்லோகங்களுடைய மேலோட்டமான ஒரு முன்னோட்டம் பார்த்துடலாம். ஏன்னா 28 வரைக்கும் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அடுத்தது 29வது ஸ்லோகத்துக்கு போலாம். இப்ப முதல்ல இந்த நூல் என்ன சொல்ல வருது, இந்த நூலுக்கான பிரயோஜனம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஆத்மா என்றால் என்ன அப்படிங்கிற ஒரு அடிப்படை உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது அதிலேயே நான் யார், அப்புறம் எனக்கு எங்கிருந்து இந்த பந்தம் வந்தது, பந்தம் எங்கே, விடுதலை எங்கே அப்படிங்கிற விசாரணை மேற்கொள்ள வேண்டும். இதுதான் இந்த நூலை நம்ம படிக்கிறதுனால நமக்கு பிரயோஜனம். அப்ப இந்த நூலை நம்ம படிக்கிறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா, ஏதோ நம்முடைய அனுபவங்களை மாற்றுவதற்கு இந்த நூலினுடைய வேலை கிடையாது. அந்த அனுபவிப்பவனை தெளிவுபடுத்துவது தான் இந்த நூலினுடைய நோக்கம். அப்ப அதுதான் இங்க விவேகம் என்று பார்க்கிறோம். அப்புறம் சைத்தன்யத்தினுடைய அடிப்படை உண்மைகள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நம்ம இடத்துல 3 அவஸ்தைகள் இருந்தது. அது ஜாக்ரத், ஸ்வப்னா, சுசுப்தி அப்படின்னு 3 அவஸ்தைகள் பார்த்தோம். அந்த ஜாக்ரத் என்றால் விழிப்பு நிலை, ஸ்வப்னா என்றால் கனவு நிலை, சுசுப்தி என்றால் ஆழ்ந்த உறக்க நிலை. அப்ப இந்த 3 நிலைகளிலும் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, அந்த விழிப்பு, கனவு, ஆழ்ந்த உறக்கம் என்ற நிலை மாறலாம். ஆனால் அவைகளுக்கு ஆதாரமாக இருக்கின்ற அந்த சைத்தன்யம் மாறாது. அது அவஸ்தாத்ரய சாட்சியாக எப்பொழுதும் அந்த 3 அவஸ்தைகளையும் பார்த்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சோம். அப்ப இங்க பொருள்கள் மாறுகின்றன, மனம் மாறுகின்றது, நம்மிடத்திலே அறியாமை கூட வந்து போகின்றது. ஆனால் அதையெல்லாம் அறியும் அறிவு மட்டும் மாறுவதில்லை. ஏனென்றால் அதுதான் சாட்சி சைத்தன்யம், ஆத்மா அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது ஜீவ ஈஸ்வர வேறுபாடு பார்த்தோம். ஜீவ ஈஸ்வர வேறுபாடுகள்ல என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, மாயை, அவித்தை அப்படிங்கிற 2 விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டோம். அதாவது சுத்த சத்துவ குணத்துல இருக்கிறவன் ஈஸ்வரன், அவனுக்கு மாயை என்ற இன்னொரு பேரும் இருக்கு. அதுவே அசுத்த சத்துவ குணத்தை உள்ளடக்கியவனாக இருக்கின்றவன் ஜீவன், அவன் அவித்தை வச்சிருக்கான், அவன்கிட்ட அறியாமை இருக்கு. ஆனா குணபேதங்கள்ல ஜீவனிடத்துல 3 குணங்களும் மாறி மாறி வரும். அது என்னென்ன குணம் என்றால் அசுத்த சத்துவம், ரஜோகுணம் மற்றும் தமோ குணம். இந்த 3 குணங்களும் ஜீவனிடத்திலே மாறி மாறி வரும். ஆனா ஈஸ்வரனிடத்திலே சுத்த சத்துவம் மட்டும் இருக்கும். அப்ப இங்க இந்த மாதிரி பேதமைகள், ஈஸ்வரன் ஜீவன் என்ற பேதமைகள் அல்லது வேறுபாடுகள் எதில் இருக்கிறது என்று நம்ம பார்க்கும்போது, உபாதியில் தான் இருக்குது. ஈஸ்வரன் என்பவன் ஒட்டுமொத்த பிரபஞ்ச உடலாக இருக்கிறான். நான் என்பவன் தனித்த இந்த பௌதீக உடலாக இருக்கிறேன். ஈஸ்வரன் என்பவன் இந்த எல்லா பௌதீக உடல்களுக்கும் ஒரே மனதை கொண்டவனாக காஸ்மிக் மைண்டாக இருக்கிறான். நான் ஒரு தனி மைண்டா இருக்கிறேன் அப்படிங்கிற அபிமானம் தான் இங்க வேறுபாடுகளா பார்க்க முடியுது. ஆனா இந்த வேறுபாடுக்கு காரணமா நம்முடைய மைண்டு தான் இருக்குது. ஆனா இந்த மைண்டுக்கு ஆதாரமான ஆத்மாவினிடத்திலே, அறிவினிடத்திலே, அந்த சைத்தன்யத்தினிடத்திலே எந்த வேறுபாடும் இல்லை அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் மேலும் நம்ம இந்த உபாதியில என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஈஸ்வரன் மாயையை ஆட்சி செய்கிறான், ஜீவன் அவித்தையின் வசப்படுகிறான் என்று புரிஞ்சுக்கிட்டோம். அதாவது ஈஸ்வர நிலையில் இருக்கும்போது அவனுக்கு மாயையே அவன் ஆட்சி செய்யக்கூடிய அளவுக்கு அதிகாரம் படைத்தவனாக ஈஸ்வரன் இருக்கின்றான். ஆனா ஜீவன் என்ன பண்றான்னா, அவித்தையின் வசப்பட்டு அறியாமையிலே அல்லல் படுகின்றான் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அடுத்தது அதனுடைய கண்டினியூட்டியா நம்ம பார்க்கும்போது காரண சரீரம், சூட்சும சரீரம் என்று 2 சரீரங்களை பார்த்தோம். அந்த காரண சரீரம் அவித்தையின் காரணமாக இருக்கிறது என்று நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அப்ப இந்த அவித்தையின் காரணமாக வெளிப்பட்ட அந்த காரண சரீரத்துல சுசுப்தியில் இருக்கக்கூடிய ஜீவன் போய் அந்த காரண சரீரத்துல ஒடுங்குனா அதுக்கு பேரு பிராக்ஞன். அப்ப அந்த நிலையில அவன் சூட்சும சரீரத்துல போய் பிராக்ஞன் ஒடுங்கிடுறான். அதாவது ஜீவன் போய் ஒடுங்கிடுறான். அதனால அவனை பிராக்ஞன் என்று சொல்றோம். ஆனாலும் அந்த சூட்சும சரீரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, அது 17 கூறுகளை உள்ளடக்கியது என்று நம்ம பார்த்தோம். சூட்சும சரீரம் என்பது என்ன அப்படிங்கும்போது, 5 ஞான இந்திரியங்கள், 5 கர்ம இந்திரியங்கள், 5 பிராணன்கள், இத்துடன் மனம், புத்தி ஆகிய இந்த 17 தத்துவங்கள் சேர்ந்ததுதான் சூட்சும சரீரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்ப இந்த சூட்சும சரீரத்துக்கு தான் லிங்க சரீரம் அப்படின்னு ஒரு பேரும் வச்சுட்டோம்.
ஆனா இந்த மாதிரி நாம படிச்சுட்டு இந்த சூட்சும சரீரம், லிங்க சரீரம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது, இவைகள் எல்லாம் வந்து அறியப்படும் பொருள்கள் தான். ஆனால் அது நான் அல்ல அப்படிங்கிற தெளிவு நம்ம இடத்துல வந்துடுச்சு. ஏன்னா நம்ம இந்த பாடங்கள டீப்பா பார்க்கும்போது, இவையெல்லாம் வெளியிருந்து அறியப்படக்கூடியவைகளாக இருக்கின்றது. ஆனால் அவைகள் நான் அல்ல. அறிபவனும் மனசு தான். அறியப்படும் பொருளும் இந்த உலகம் தான். அப்ப அறிபவனும் அறியப்படும் பொருள்களுக்கும் ஆதாரமாக அறிவு இருக்கிறது. அதுதான் நான் அப்படிங்கிற ஒரு தெளிவு நம்ம இடத்துல உண்டாகிவிட்டது. அது இந்த பாடத்திட்டங்கள்ல நம்ம இப்படி புரிஞ்சுகிட்டு பயணிக்கிறோம். அப்புறம் இந்த அவஸ்தை, அந்த பேதம், அபிமானம் அப்படிங்கன்னு பார்க்கும்போது, காரண சரீர அபிமானி வந்து ஜீவனுடைய நிலையில பார்த்தா பிராக்ஞன். அதே சமஷ்டி சரீரத்துல பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் இருக்கிறான். அதுவே சூட்சும சரீர அபிமானத்துல பார்த்தீங்கன்னா, ஜீவன் நிலையில தைஜசன். அதுவே சமஷ்டி நிலையில பார்த்தா ஹிரண்யகர்ப்பன். அதே மாரி ஸ்தூல சரீரம் எடுத்துக்கிட்டோம்னா, அங்க அபிமானம் பண்ணுவது யாரு? விஸ்வன். ஜீவன் நிலையில விஸ்வன். அதுவே சமஷ்டி நிலையில வைஸ்வானரன் என்று நம்ம பார்த்தோம். அப்ப இங்க வைஸ்வானரன் அப்படிங்கிறது ஸ்தூல சரீர அபிமானியாகிய ஈஸ்வரன் அப்படின்னு சொல்றோம். அந்த ஈஸ்வரனுக்கு வந்து விராட்ன்னு ஒரு பேரும் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா வைஸ்வானரன், விராட் அப்படின்னாலும் ஒண்ணுதான் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல புரிஞ்சுக்குங்க. அப்ப அபிமானம் மாறினாலும் அந்த நிலை மாறுகிறது. ஆனால் இந்த நிலை அபிமானம் மாறுவதற்கு காரணம் உபாதி என்று நமக்கு புரிந்து விட்டது. ஆனால் இந்த உபாதிக்கு அப்பால் இருக்கின்ற சாட்சி சைத்தன்யம் மாறுவதில்லை அப்படிங்கிற தெளிவு நமக்கு வந்துவிட்டது. அப்ப இந்த நிலையில நாம அடுத்தது பயணிக்கும்போது, இந்த பஞ்சபூத படைப்புகளை உருவாக்குவதற்கான ஸ்தூல பூதங்கள் தேவைப்படுது. ஏன்னா பௌதிக உடல் நமக்கு தேவைப்படுறதுனால ஸ்தூல உலகம் உருவாக்கப்பட வேண்டும். அப்ப அந்த ஸ்தூல உலகம் எப்படி? பஞ்சபூதங்களுடைய அடிப்படையில தான் உருவாக்க முடியும். அப்ப பஞ்சபூதங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பஞ்சீகரணம் ஆகாம சூட்சமமா இருக்கு. அப்ப சூட்சமமா இருக்கிற அந்த பஞ்சபூதங்கள வந்து ஸ்தூல பஞ்சபூதங்களாக மாத்துனா தான் நமக்கு உடம்பெல்லாம் கிடைக்கும். அப்ப அந்த பஞ்ச பூதங்கள் வந்து தமஸ்ல இருந்து வெளிப்படுகிறது என்று நம்ம பார்த்தோம். அப்ப அதுக்கான நிலை வந்து பஞ்சீகரணம் என்று பார்த்தோம். பஞ்சீகரணத்தை வந்து நம்ம எப்படி பஞ்சபூதங்களுடைய சேர்க்கையை பிரிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம படிச்சோம். அதுல ஒவ்வொரு பூதத்தையும் 50% தனித்தனியா பிரிச்சுக்கணும். 2 2 பிரிச்சுக்கணும். ஒரு 50% எடுத்து வச்சுக்கணும். மீதி இருக்கக்கூடிய 50%த்துல 12.5 என்று 4 பூதங்களா அத பிரிச்சுக்கணும். ஒரே பூதத்த 4ஆ டிவைட் பண்ணிக்கணும். அப்படி டிவைட் பண்ணிட்டு மத்த பூதங்கள்ல இருக்கிற பாதி பாதி பங்கு எடுத்து எல்லாம் ஒரே இடத்துல வச்சுட்டு, மீதி பாதி பாதி இருக்கிற காலி இடத்துல இந்த 4 பூதங்கள்ல இருந்து ஒவ்வொன்னும் தூக்கி போட்டீங்கன்னா, ஒவ்வொரு பூதத்துக்குள்ளேயும் மற்ற பூதங்களும் மிக்ஸ் ஆகி ஒரு ரேஷியோ கிடைக்கும். அந்த கலவை தான் இந்த உலகமா மாறி இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அந்த கலவையினுடைய சேர்க்கையினுடைய மாற்றம் தான் இந்த உடலாக மாறி இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அந்த கலவையினுடைய சேர்க்கம் தான் நமக்கு அனுபவம் என்பதாகவும் புரிஞ்சுக்கிட்டோம். அப்ப இங்க வந்து பஞ்சபூதங்களுடைய சேர்க்கையினுடைய ரேஷியோ தான் இங்க நமக்கு என்ன பண்ணுது? உலகம், உடல், அனுபவம் என்பதை உருவாக்குகிறது. ஆனால் உண்மையில் அந்த ஆத்மாவினிடத்திலே, தூய சாட்சியினிடத்திலே, சைத்தன்யத்தினிடத்திலே எந்த மாறுபாடுகளும் கிடையாது. அந்த சாட்சி சைத்தன்யத்தினிடத்திலே வந்து உலகம், உடல், அனுபவம் என்பது கிடையாது. அது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அப்ப நம்ம இந்த இடத்த இதுவரைக்கும் நம்ம பார்த்த இந்த பாடத்திட்டத்தினுடைய எசன்ஸ் என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, நான் வந்து அந்த சாட்சி சைத்தன்யம். சாட்சாத் அந்த சாட்சி சைத்தன்யமாகத்தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு நமக்கு புரியணும். அப்படி இருந்த என்னிடத்திலிருந்து ஒரு உபாதி வெளிப்பட்டது. அந்த உபாதிக்கு வந்து பிரகிருதின்னு பேரு. அந்த பிரகிருதியிலிருந்து 2 பாகங்களா பிரியுது. ஒன்று வந்து மாயை, இன்னொன்னு வந்து அவித்யை. அப்ப அந்த மாயை, அவித்யை அப்படிங்கிற 2 விஷயங்கள் வெளிப்பட்டும்போது, அதுல காரண சரீரம் எல்லா ஜீவர்களுடைய ஒட்டுமொத்த சேகரிப்புக்காரனாக அவித்யை இருக்கிறது. அந்த காரண சரீரத்திலிருந்து சூட்சும சரீரம் ஆகிய 17 தத்துவங்கள் வெளிப்படுகிறது. அந்த சூட்சும சரீரத்திலிருந்து இந்த ஸ்தூல சரீரம் மற்றும் இந்த உலகம் உருவாகிறது. அப்படிங்கிறது தான் இந்த படைப்பினுடைய சாராம்சம். அதாவது ஒரு படைப்பு எப்படி உருவாக்கப்படுகிறது அப்படின்னா, ஒரே ஒரு சைத்தன்யம் இருக்கு. அந்த சைத்தன்யத்திலிருந்து ஒரு பிரகிருதி வெளிப்பட்டு, அந்த பிரகிருதியிடமிருந்து 2 பேதமைகள் வந்தது. ஒன்று வந்து மாயை, இன்னொன்று வந்து அவித்தை. அது என்ன காரணம்னா, பிரகிருதியிடமிருந்து வெளிப்பட்ட உபாதி தான் காரணம். அதாவது பிரகிருதி வந்து தன்னை பிரதிபிம்பித்து பார்க்கின்ற தோற்றத்தினால இப்படி 2ஆ பிரியுது. மாயை, அவித்யைன்ட்டு. அப்படிப்பட்ட அவிதையினுடைய முழு சேகரிப்பு தான் காரண சரீரம். அவித்தைன்னா அங்க அறியாமை இருக்கு. அறியாமைன்னா என்ன? அது அனிர்வச்சனீயம். அது எப்பொழுது இந்த அறியாமை தோன்றியது என்று கண்டுபிடிக்கவே முடியாது. அப்ப அது ஆதி அந்தம் தெரியாத ஒரு நிலையில் இருக்கு. அதுதான் காரண சரீரம். அந்த காரண சரீரம் தான் இங்க எல்லா ஜீவர்களுக்கும் உண்டான அவித்யை.
அப்ப அந்த காரண சரீரம் இருப்பதினால் தான் இங்க எல்லாருமே உடம்பு எடுக்கிறோம். அந்த உடம்புக்கு காரணமா இருப்பது சூட்சும சரீரம். அப்ப அந்த சூட்சும சரீரத்துல 17 தத்துவங்கள் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் நமக்கு பருவுடல் கிடைக்குது. ஸ்தூல உடல் கிடைக்குது. அப்புறம் மேலும் அந்த சூட்சும சரீரத்துல நம்ம இடத்துல இருக்கிற எண்ணங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை கிடைக்குது, உலகம் கிடைக்குது. இப்படிதான் நம்ம பார்த்தோம் இந்த பாடத்துல. இந்த மாரி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அப்ப இங்க பந்தம் அடைஞ்சதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அபிமானம். முக்தி நமக்கு தேவைன்னா, நமக்கு இங்க விவேகம். இந்த 2 தான் இங்க நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அதாவது பந்தம், மோட்சம் அப்படின்னு 2 விஷயம் இருக்கு இல்லையா? பந்தம் என்றால் இந்த உலகம் உண்மையாக இருக்கிறது என்று நம்ம நம்புவதனால் வருகின்ற அபிமானம் தான் பந்தம். ஆனா, இப்ப நமக்கு இந்த மாரி பாடத்திட்டங்கள படிச்சு ஒரு தெளிவு அடைஞ்சுட்டா, விவேகம் கிடைச்சிட்டா அதுக்கு பேரு முக்தி. அப்ப இந்த மாரி நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறோம். அப்ப நம்ம இங்க என்ன செய்யக்கூடாது? நம்முடைய அனுபவத்தை மாற்ற முயற்சிக்க கூடாது. நம்ம ஏதோ ஒரு நிலைய அடையப் போறோம் என்ற நிலைகளை தேடக்கூடாது. சமாதியை பிடிக்கக்கூடாது. இதுதான் நம்ம வந்து செய்யக்கூடாது என்று பார்த்தோம். அப்ப என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தா, இது நான் அல்ல அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நேர்த்தி பண்ணணும். இது நான் அல்ல, இது நான் அல்லன்னு ஒவ்வொன்னையா நீக்கணும். அது மாரி நீக்கும்போது பஞ்ச கோஷங்கள நம்ம நீக்கப் போறோம். ஏற்கனவே 5 கர்ம இந்திரியங்கள், ஞான இந்திரியங்கள், பிராணன் இதையெல்லாம் நம்ம நீக்குறோம். இப்படிதான் எல்லாத்தையும் நீக்க வேண்டியது தான் நம்ம செய்ய வேண்டியது. அப்புறம் அந்த விஷயத்தை அறியக்கூடிய நான் யார் அப்படிங்கிற ஒரு விசாரத்தை மேற்கொள்ளணும். இப்போ தனக்கு வேறாக இருக்கின்ற அறியப்படும் பொருட்கள் என்ன? அறிபவன் யார்? இந்த அறிபவனுக்கும் அறியப்படும் பொருட்களுக்கும் ஆதாரமாக இருக்கின்ற அறிவு என்ன? அப்படிங்கிறத விசாரம் பண்ணணும். அப்ப இந்த விசாரத்தின் வாயிலாகத்தான் நாம வந்து விவேகத்த விரிவுபடுத்திக் கொண்டு, நம்ம யார்? இந்த உலகம் எப்படிப்பட்டது? இதுல இறைவன் யார்? படைப்பு என்ன? அப்படின்னுலாம் புரியும். அப்ப நாம இங்க தினசரி நம்ம செய்ய வேண்டிய நிதித்தியாசனம். அதாவது நம்ம வாழ்க்கையில இந்த பாடங்கள கேட்கறதுனால சிரவணம், கேட்ட விஷயங்களிலே சந்தேகம் தெளிவடைவதற்கு பேரு மனனம். அந்த சிரவண மனனத்தின் மூலமாக நமக்கு உண்டாவது நிதித்தியாசனம். அப்ப நிதித்தியாசனத்தின் மூலமா நமக்கு இந்த உடல், பிராணன், மனசு, உலகம் எல்லாம் அறியப்படுகிறது. அதாவது நமக்கு இந்த விசாரணையின் மூலமா விவேகத்தினால இவைகள் எல்லாம் அறியப்படுகின்றன. ஆனால் அவற்றை அறிகின்ற நானோ பிறக்கவும் இல்லை, மாறவும் இல்லை அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மைய நாம இங்க உள்வாங்கிக்கணும். அப்ப இதுவரைக்கும் நம்ம பார்த்த இந்த தத்துவ விவேகத்தினுடைய இறுதி சாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "நீ ஜீவன் அல்ல. ஜீவனை அறியும் சாட்சி மாத்திரமே" அப்படிங்கிறத இங்க உபதேசம் பண்ணுது. இந்த பஞ்சதசி நூல்ல இதுவரைக்கும் நம்ம பார்த்த 28 மந்திரங்களும், 28 ஸ்லோகங்களும் இதத்தான் உபதேசம் பண்ணுது. "நீ ஜீவன் அல்ல. ஜீவனை அறிகின்ற சாட்சி மாத்திரமே." அடுத்த ஒரு விஷயத்த சொல்லுது. "நீ உலகத்தில் இல்லை. உலகம் உனக்குள் தோன்றுகிறது." அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இங்க சொல்லுது. அப்ப இதுதான் இங்க உண்மையான ஆத்ம விசாரணை என்று நம்ம பார்க்கிறோம். இப்படிதான் நம்ம இந்த 28 மந்திரங்களையும் ஒன் பை ஒன்னா பார்த்து ஒரு தெளிவு அடைஞ்சிருக்கோம். இப்ப இன்றைக்கு நம்ம 29வது மந்திரம் பார்க்கலாம். 29வது மந்திரம் வந்து ஒரே லைன் தான். "தே பராக் தர்சினஹ பிரத்யக் தத்துவபோத விவர்ஜிதாக." இந்த மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, அவர்கள் அனைவரும் வெளியே நோக்கி பார்ப்பவர்கள். உள்ளே திரும்பி அறிய வேண்டிய ஆத்ம தத்துவ அறிவு அவர்களிடம் இல்லை. அப்படிங்கிற மாரி இங்க இடத்துல இந்த மந்திரம் சொல்ல வருது. அப்போ நாம இங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு சாதாரண தே அப்படிங்கிற வார்த்தை அவர்கள் அப்படின்னு இங்க சொல்லுது. அவர்கள் பராக் தர்சினகா. பராக்னா நம்ம சொல்றோம்ல பராக்கு பார்க்கறான் அப்படின்ட்டு வெளியே பார்த்துக் கொண்டிருப்பவர்கள தான் பராக்குன்னு சொல்றது. சான்ஸ்கிரிட் வேர்ட் தான் இது. பராக். பராக்கு பார்க்கறான்னா வெளியே பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அப்ப இங்க பராக்கு தர்சினகான்னா வெளியே எதையோ பார்த்துக் கொண்டிருக்கிறான். புறநோக்கு உடையவர்களாகவே இருக்கிறார்கள். யார் அவர்கள்? ஜீவர்கள் தான். அந்த ஜீவர்கள்ல இந்த புலன் அடிப்படையில இருக்கிறவர்கள் எல்லாமே. அதாவது புலனை பிடித்துக் கொண்டிருப்பவர்கள். கண்ணு, காது, மூக்கு, நாக்குன்னு இந்த புலன் இன்பத்துல சிக்கிக்கிட்டு இருக்கிறவர்கள், மனசுலயும் ஆழமா பதிஞ்சு இருக்கிறவங்கலாம் எப்படி இருப்பாங்கன்னா, வெளிய பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப இந்த மாரி வெளிய பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து தன்னை ஆத்மாவை அறிஞ்சு கொள்ள முடியாது. ஆத்ம தத்துவ அறிவு அவங்களுக்கு உண்டாகாது. அப்போ இவர்கள் விவர்ஜிதாகங்கிறாரு. தத்துவபோத விவர்ஜிதாக. பிரத்யக்க தத்துவபோத விவர்ஜிதாக. அந்த உள்ளே திரும்புகின்ற ஆத்ம தத்துவ அறிவு இல்லாதவர்கள். அந்த ஆத்ம தத்துவ அறிவு இல்லாத வஞ்சிக்கப்பட்டவர்கள் இவர்கள் என்று இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்ப இந்த இடம் தான் நமக்கு வந்து இந்த நூலையே வந்து ஆழமா விசாரிக்கக்கூடிய ஒரு விவேகத்தை கொடுக்கக்கூடிய இடம். ஏன்னா, இங்க நம்ம 29வது ஸ்லோகத்துல சொல்லக்கூடிய வார்த்தை வந்து இங்க வித்யாரண்யர் வந்து ரொம்ப வெளிப்படையாவே சொல்றாரு. அவர்கள் தே பராக் தர்சினகா வெளியே பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள்.
அப்படிப்பட்டவர்கள் உள்ளே திரும்பி பார்க்கக்கூடிய ஆத்ம தத்துவ அறிவை அடையாதவர்கள், ஆத்ம தத்துவ அறிவு இல்லாதவர்கள், இவர்கள் எல்லாம் வஞ்சிக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல சொல்றார். அப்போ நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். அதாவது அவர்கள் அப்படிங்கிற வார்த்தையில எல்லாமே அடங்குது. என்னென்ன அடங்குதுன்னா, இந்த உலகம், உடல், இந்திரியங்கள், பிராணன், மனம், மற்ற சரீரங்கள் எல்லாம் இங்க அவர்கள். தே தே அப்படிங்கிற வார்த்தை, தேன்னா அவர்கள் அப்படிங்கிற சான்ஸ்கிரிட் வேர்ட்ல ப்ளூரல்ல சொல்லுது. அப்ப ப்ளூரல்ல சொல்லும்போது இங்க வித்யாரண்யர் வந்து ஒரு ஆழமான உண்மையை நமக்கு இங்க புரிய வைக்கிறாரு. இந்த வெளி விஷயங்கள்ல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு இல்லையா? இந்த உலகம், பிரம்மாண்ட உலகம். இந்த பிரம்மாண்ட உலகத்துல எவ்வளவோ பேர் இருக்காங்க. மனிதர்கள் மட்டுமா இருக்கிறாங்க. மற்ற ஜீவராசிகளும் இருக்கிறது. மற்ற ஜீவராசிகள் மட்டுமா இருக்கிறது. கோள்கள் இருக்கின்றன. பூமி, சூரியன், சந்திரன் என்ற கோள்கள் இருக்கின்றன. அப்புறம் விண்மீன்கள் இருக்கின்றன. அப்ப இந்த மாதிரி வெளிய ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு இல்லையா? அந்த எல்லாமே இந்த இடத்துல நம்ம எப்படி பார்க்கிறோம்? உலகம் என்று பார்க்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்ட அண்டம், பேரண்டம் இருக்கு. அதுக்குள்ள நிறைய உடல்கள் இருக்கு. அப்படி படைக்கப்பட்ட உடல்கள்ல இந்திரியங்கள் இருக்கு. அப்புறம் இந்திரியன் மட்டுமா இருக்கு? இல்லையே. மனசு, அப்புறம் பிராணன் அப்படின்னு பல விஷயங்கள் இருக்கு இல்லையா? இது எல்லாமே வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? வெளிய பார்த்துக்கிட்டு இருக்கு. இவைகள் அனைத்தும் புறநோக்கு உடையவைகளாகவே இருக்கின்றன. அப்ப இப்படி படைக்கப்பட்ட இவைகள் எல்லாமே வெளிய பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால, இந்த படைப்புல யார் ஒரு தனி மனிதன் அகநோக்கு பார்வை உடையவனாக மாறுகிறானோ, அவன் மட்டும் தான் தவறான திசையில் போகாம சரியான பாதையில் போகிறான் அப்படிங்கிறது சொல்ல வராரு இந்த நூல் மூலியா. 2வது இந்த மாதிரி வெளிநோக்கு உடையவன் வந்து ஆத்ம தத்துவ அறிவு இல்லாமல் வஞ்சிக்கப்படுகிறான் அப்படிங்கிறதையும் சொல்ல வராரு. அப்ப நம்ம இந்த இடத்துல பராக் தர்சி அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை இது. பராக் தர்சி. பராக்னா வெளியே பார்ப்பவன். தர்சின்னா பார்க்கும் குணம், பார்த்தல் அப்படின்னு தர்சனம், தர்சின்னு சொல்றோம் இல்லையா? அதாவது தர்சனம் அப்படிங்கிற வார்த்தை வந்து தரிசித்தல், பார்த்தல் அப்படிங்கிற அடிப்படையில சொல்லப்படுது. அததான் இங்க தர்சின்னு யூஸ் பண்றாரு. பராக் தர்சி, பார்க்கும், வெளியே பார்க்கும் குணமுடையவன். அப்ப இந்த மாதிரி வெளியே பார்க்கின்ற இந்த உடல், புலன், உலகம் இப்படி எல்லாமே ஆத்மாவை அறிய முடியாது. அப்ப இங்க இது என்ன? இது அறிவு குறைபாடு அப்படிங்கிறத விட பார்க்கும் நோக்கத்தில் பிழை இருக்கிறது என்று இங்க சொல்றாரு. அதாவது மற்ற ஜீவராசிகளுக்கெல்லாம் வந்து அறிவு குறைபாடு இருக்கு. அதனால அதுங்க வந்து தன்னை யார் என்று தெரிந்து கொள்ள முடியாது. அதுக்கு வந்து 5 அறிவு தான் அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ புலன் அறிவு அதுக்கு பத்தல. மற்றும் அதுக்கு வந்து மனசு விரிவடையல. மனசு விரிவடையலைன்னா என்ன? அந்த ஜீவராசிகளுக்கு வந்து நல்லது, கெட்டது பகுத்து பார்க்கின்ற பகுத்தறிவு பரிமாணம் போதுமானதா இல்ல. அதனால அவைகளுடைய வாழ்க்கை வந்து பராக்குதர்சியாவே இருக்கட்டும். வெளிய பார்த்துக்கிட்டே இருக்கட்டும். ஆனா படைக்கப்பட்ட பிரத்யேக ஒரு ஜீவன்ல மனிதன் இருக்கிறான் இல்லையா? அப்ப மனிதன் வந்து இந்த மாதிரி வெளிய பார்க்கக்கூடாது. பராக்குதர்சியா வெளிய பார்த்துக்கிட்டே இருந்தான்னா, அவன் இந்த வந்த பிறவிய சரியா பயன்படுத்த தெரியாதவனாக பார்க்கிறோம். அவன் புலன்களால் வஞ்சிக்கப்பட்டவன் என்பதாகவும் பார்க்கிறோம். இந்த உலகம், அவனுடைய புலன்கள், மனசு இதுவே அவன வஞ்சனம் பண்ணிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இதான் வஞ்சனை. இந்த மாதிரி நம்மள நாமளே வஞ்சிச்சுக்கிறது. அஞ்ஞானத்தினால, அறியாமையினால. அப்ப இந்த தவற நம்ம செய்யக்கூடாது. அப்ப அதுக்கு தான் நமக்கு வந்து இந்த மனித பிறவியினுடைய பகுத்தறிவு பரிமாணமே இருக்கு. மற்ற ஜீவராசிகளுக்கு அது இல்ல. அதனால அத புரிஞ்சுக்க முடியாது. அது நல்லது, கெட்டது தெரிஞ்சுக்காது. அதுங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அப்படியே வாழ்ந்துட்டு போயிடும். ஆனா நாம அப்படி இல்ல. நமக்கு வந்து பகுத்தறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால, எது நல்லது, எது கெட்டதுன்னு பகுத்து பார்க்கணும், விசாரித்து பார்க்கணும், விவேகத்தால விழித்துக் கொள்ள பார்க்கணும். இதுதான் மனிதனுடைய சிறப்பு அப்படிங்கும்போது, அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு என்ன வழின்னு கேட்கும்போது, வெளிய பார்க்காம உள்ள பார்க்கணும். அப்படி உள்ள பார்த்தா தான் நாம வந்த வேலைய முடிக்க முடியும். அப்ப நம்ம வெளிய பார்த்துக்கிட்டு இருக்க வரைக்கும் பார்க்கப்படும் பொருள்களும், பார்ப்பவனாகிய மனசும் ஓயவே ஓயாது. ஏன்னா, இந்த மனசுக்கு வந்து வெளிய பார்க்க விவகாரங்கள் ரொம்ப ஆழமா தானே இருக்கும். மாற்றி மாற்றி விவகாரங்கள் வந்துகிட்டே இருக்கும். அத மாத்தி மாத்தி பார்த்துக்கிட்டே இருக்கிறதுல இதுக்கு விருப்பப்படும். மனசனுடைய சுபாவமே அப்படிதான். வெளி விஷயங்கள்லயே ஈடுபாடு வச்சுக்கிட்டே இருக்கும். ஆனா இந்த ஆத்மா வந்து அப்படி இல்ல. அது வந்து எதிலும் சம்பந்தப்படாம தன்னில் தானாய், தன்மயமாய், தனித்துவமாய், சுயம் பிரகாச அறிவு ஒளியாய் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறதுனால, அது காணப்படும் பொருள் அல்ல. அத நீங்க தேடி எல்லாம் பிடிக்க முடியாது. ஏன்னா நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? ஆத்மா எங்கேயோ இருக்கு. அத நான் அடையப் போறேன். அல்லது கடவுள் எங்கோ இருக்கிறார். நான் கடவுளை தேடி போறேன். அப்படின்னு கிளம்புறாங்க இல்லையா? அவங்கலாம் என்றைக்குமே கடவுள பார்க்க முடியாது. கடவுளை தேடி அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சுக்கிட்டு, நான் கடவுள தேடி போறேங்க அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் அப்பயே கிளம்புவாங்க. அதுக்கு என்ன பண்றாங்க? ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு சாமியார் ஆகுறாங்க. அல்லது அப்படியே வாழ்க்கைய விட்டுட்டு, அப்படியே மனம் போன போக்குல
பல பகுதிகளுக்கு வெளிய சுத்தி பார்க்குறாங்க. அப்படி வெளிய சுத்தி இங்கிருந்து பத்ரிநாத்தோ, ரிஷிகேஷோ அல்லது காசி, அப்படி பிரயாகை அப்படின்னு பல இடங்களுக்கு, பல நகரங்களுக்கு போறதுனால கடவுள பார்த்துற முடியுமான்னா, அப்படிலாம் பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா, அந்த கடவுள், ஆத்மா, பிரம்மம் என்பது வந்து காணப்படும் பொருள் அல்ல. அத நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஏதோ நமக்கு அறியப்படும் பொருள், காணப்படும் பொருள் என்பது போல கடவுளை தேடிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? அது கிடைக்காது. அப்ப அது தேடப்படும் பொருளும் அல்ல. ஏனென்றால், எதை காணுகின்றோமோ, எதை காண விரும்புகின்றோமோ, எதை தேடுகின்றோமோ, அதை தேடுபவனே அந்த ஆத்மா தான். அதுதான் அந்த கடவுள், அந்த பிரம்மம், அந்த அறிவு. அப்ப இங்க அந்த அறிவே தான் அந்த அத்தனைக்கும் ஆதாரமா இருக்குது அப்படிங்கும்போது, இங்க மகான்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, "நீ எதை தேடுகிறாயோ, அந்த தேடும் பொருள் நீதான்" அப்படிங்கிறது இங்க சுட்டிக்காட்டுறாங்க. அப்ப அதத்தான் நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம வெளிய தேடி எதையும் அடைய முடியாது. அந்த தேடுவதற்கான அந்த பொருள் நான் தான். அதுதான் ஆத்மா, அதுதான் அறிவு, அதுதான் உணர்வு, அதுதான் பிரம்மம் அப்படின்ட்டு பல பெயர்கள்ல நம்ம அத அழைக்கிறோம். அத இந்த ஸ்லோகத்துல சொல்றாரு. வெளிய தேடக்கூடாதுன்னு சொல்றாரு. அப்ப ஆத்மா வந்து வெளியே கிடைக்காது. அதை தேடுவதற்கான ஒரே இடம் என்ன தெரியுமா? தேடுபவன் யார் என்று அறிவது தான். அதாவது இப்ப தேடுபவன் யார் அப்படின்னா, இங்க விசாரணை வந்துடணும். விசாரணை என்ன? நான் யார்? அப்படிங்கிற ஒரு விசாரணை உங்ககிட்ட வந்தா மட்டும் தான், நீங்க தான் அந்த தேடுறவன்னு உங்களுக்கு தெரியுங்க. இதத்தான் மகான்கள் வந்து பூடகமா, பரிபாஷையில ஒரே வார்த்தையில, "நான் யார்?" அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பிடுவாங்க. நான் யார் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பின உடனே, நீங்க நான் யார் அப்படின்னா, உடனே நீங்க நான் வந்து ராமசாமி, அல்லது நான் குப்புசாமி, அல்லது நான் டாக்டர், நான் கலெக்டர், என்ஜினியர் அப்படி சொல்றதுக்கு வந்து விசாரணை பண்ண சொல்லல. அந்த நான் யார பத்தி இங்க மகான்கள் பேசவும் கிடையாது. நான் யார் அப்படின்ன உடனே, இது எல்லாருக்கும் தெரியுமே. ஏங்க நான் யாருன்னு எனக்கு தெரியாதா? நான் டாக்டருங்க. நான் யாருன்னு தெரியாதா? நான் கவுண்டருங்க. நான் யாருன்னு எனக்கு தெரியாதா? அப்படின்னு உத்தியோகம், பதவி, அப்புறம் நம்முடைய ஜாதி, அப்புறம் நம்முடைய பெயர், நம்முடைய உறவுகள் இப்படி வச்சுக்கிட்டு நான் யார் அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் இன்னாருக்கு கணவன், நான் இன்னாருக்கு மனைவி, அப்படி நான் யார் அப்படிங்கிற விசாரணை பற்றி இங்க சொல்லவே இல்ல. உண்மையா இங்க நான் யார் அப்படின்னு நீங்க தேடுனீங்கன்னா, அந்த தேடும் பொருளே நீதான் அப்படிங்கிறத இங்க சொல்ல வராங்க. ஏன்னா நீங்க வெளிய தேடி பிடிக்க முடியாது. நீங்க நான் யாருன்னு விசாரணை மேற்கொள்ளும்போது, அந்த தேடும் பொருள் நீயே. அதுதான் இங்க மையக் கருத்து. இந்த ஸ்லோகத்தினுடைய மையக் கருத்து. அப்ப இந்த ஸ்லோகத்தின்படி நமக்கான உபதேச குறிப்பு என்ன? இப்ப சாதாரணமாக ஆன்மீகத்துல நம்ம செய்யக்கூடிய தவறுகள் என்ன? எல்லோருமே ஆன்மீக பாதையில வரும்போது நம்ம என்ன தவறு செய்றோம் அப்படின்னு கவனிச்சீங்கன்னா, எனக்கு ஏதாவது அனுபவம் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். என்ன அனுபவம்? கடவுள் அனுபவம். எனக்கு மாரியம்மா தோன்றி ஏதாவது அருள் புரிய மாட்டாளா? காளியம்மா தோன்றி எனக்கு ஏதாவது கைமாறு செய்ய மாட்டாளா? அல்லது நம்ம பழனி மலை முருகன போய் பாட்டு வந்தா முருகனுடைய அனுகிரகம் கிடைக்காதா? அப்படின்னு ஏதோ ஒரு அனுபவத்த தேடுறோம். அது மிகப்பெரிய ஆன்மீக தவறு. அப்புறம் என்னுடைய நிலை மாற்றம். நான் எப்படி மாறலாம்? இப்படி இருக்கிறது இன்னும் கொஞ்சம் நான் வாழ்க்கைய மாத்திக்கலாமா? இப்ப எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம்? நான் இன்னும் கொஞ்சம் மாற்றம் அடையலாம் இல்லையா? இப்ப நான் வறுமையில் இருக்கிறேன். நான் வசதியா மாறுனா நல்லா இருக்கும். அல்லது நான் இப்ப அஞ்ஞானத்துல இருக்கேன். நான் பெரிய அறிவாளியா மாறிட்டா நல்லா இருக்கும். இப்ப நான் வந்து யோகத்த பண்ணிட்டு இருக்கேன். நான் ஞானத்துக்கு போணும். அப்படின்னு ஒவ்வொரு நாம்பளா இந்த நிலையிலிருந்து இந்த நிலைக்கு நம்ம மாற வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கு. அது ஒரு மிகப்பெரிய ஆன்மீக தவறு. அப்புறம் நமக்கு வந்து ஏதாவது சக்தி கிடைக்குமா? அட்டமா சித்துக்கள் கிடைக்குமா? அப்படின்னு நெறைய பேர் எதிர்பார்க்கிறாங்க. அதுவும் ஆன்மீகத்தினுடைய மிகப்பெரிய தவறு. ஏன்னா இதெல்லாம் பராக்கு பார்த்தல். அததான் இங்க சொல்றாரு. பராக்கு பார்த்தல் அப்படின்னா, இதெல்லாம் வெளிய தேடி அடையக்கூடிய விஷயமப்பா. இதனால நீ ஒண்ணும் அடையவே முடியாது. ஏனென்றால், நீ தேடும் பொருள் நீயாகவே இருந்து கொண்டு வெளிய தேடி நீ எப்படி அடைவ? நீ எதை தேடினாலும் சரி, நீ சக்தி வேணும்னு வெளிய தேடினாலும் அந்த சக்தியே நீதான். பிரபஞ்ச சக்தியே நீதான். நீ அது தெரியாம வெளிய எங்கேயோ சக்தி இருக்குன்னு நீ தேடுற, கிடைக்காது. அப்புறம் நீ தேடுகின்ற கடவுள் எங்கேயோ வெளிய சிவபெருமானா இருக்காரா? விஷ்ணுவா இருக்காரா? இல்ல அம்பாளா இருக்கிறாங்களா? இப்படின்னு நீங்க வெளிய கடவுள நீங்க உருவாக்கி கொண்ட உருவகத்துல கடவுள தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா, அத நீங்க பிடிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட உருவத்துல கடவுள் வரப்போறதே கிடையாது. அப்ப அந்த கடவுளே நீதான். அத சொல்லுது இங்க. எல்லாமே வெளிய பார்க்கக்கூடாது. பராக்கு பார்த்தல விட்டுவிட்டு, உள்ள திரும்பு அப்படிங்கிறது இங்க சொல்ல வராங்க. அப்ப இங்க நம்ம என்ன பண்ணணும்? உள்ள திரும்பி இந்த அனுபவத்தை பார்க்கின்றவன் யார்? இந்த எண்ணத்தை அறிகின்றவன் யார்? அப்படிங்கிறத நாம கவனிச்சு பார்க்கணும். வெளிய பராக்கு பார்க்கிற இந்த விஷயத்த கவனிச்சு பார்த்தா, நமக்கு இது புரிய வரும். அப்பதான் நான் யார்? இந்த உலகம் எப்படிப்பட்டது? என்னையும் இந்த உலகத்தையும் உருவாக்கிய படைப்பாளி யார்? அப்படிங்கிற ஆழமான உண்மைகள் நமக்கு புரிய வரும். அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணுங்க.
அததான் இங்க சாஸ்திரம் வந்து ரொம்ப ஆழமா நமக்கு புரிய வைக்குது. அப்போ இங்க சாதனை என்ன? சாதகனுக்கான சாதனை என்ன? அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த உலகத்தை விட்டு ஒண்ணும் வெளிய போய் தேடி பிடிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அதாவது உலகத்தை விட்டு அப்படிங்கிறனா, இந்த உலகத்த உதறி விட்டு அப்படி புரிஞ்சுக்கணும். எனக்கு இது வேண்டாம், அது வேண்டாம் அப்படின்னு தொறந்துட்டு போறதுக்கு இங்க ஒண்ணும் கிடையாது. அப்புறம் இந்த உடல் வந்து என்னுடைய உடல் அப்படிங்கிற அபிமானம் தேவையும் இல்ல. எனக்கு இந்த உடல் அவசியம் இல்லங்கிற வெறுப்பும் தேவையில்ல. இங்க விருப்பு, வெறுப்பு எதுவும் தேவையில்ல. ஏன்னா, இதெல்லாம் ஒரு சக்தி மாற்றத்துல நடந்துகிட்டு இருக்கிற ஒரு நிகழ்வு. அத அப்படியே நம்ம ஏத்துக்கணும். அப்ப இங்க வந்து நான் என்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? உண்மையான நான் அப்படிங்கிறது, அது வந்து நிலை மாற்றம் அடையணும். நாம எதிர்பார்க்கிற நான் வந்து இந்த உடலோ, மனசோ, உலகமோ இப்படி நம்ம ஏற்றி வைத்துக்கொண்ட எண்ணங்கள்ல நான் இன்னார், நான் இப்படிப்பட்டவன் அப்படிங்கிற நான் அப்படிங்கிற ஒரு அபிமானத்த விட்டுவிட்டு, உண்மை நான் அப்படிங்கிற ஆத்ம ஞான நம்ம அனுபவமாக்கணும். அப்படி இது அனுபவமாக்குறது தான் இங்க அகநோக்கு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப இங்க உள்ள பார்க்கிற இதுதான் உண்மையான நான அடையாளம் காட்டும். அந்த நான் தான் உண்மையான ஆத்ம நான், அந்த தூய அறிவு நான், அந்த பேர் உணர்வு நான். ஆனா இத விட்டுட்டு நீங்க கவனத்த வெளிய விட்டீங்கன்னா, உங்களுக்கு ஆத்மா மறைஞ்சிடும். அது நீங்க உள்ள தேடுனா தான் அந்த தேடல் முடிவடையும். அப்ப இதுதான் நீங்க பண்ண வேண்டிய சாதனை அப்படிங்கிறது இந்த சைடுல புரிய வைக்கிறார். அடுத்தது 30வது ஸ்லோகம். குர்வதே கர்ம போகாய கர்ம கர்த்தும் ச புஞ்சதே. நத்யாம் கீடா இவாவர்தாத் ஆவர்த்தாந்தரம் ஆசுதே. ரஜந்தோ ஜன்மனோ ஜன்ம லபந்தே நைவ நிர்விருத்திம். இந்த மந்திரம் ஸ்லோகம் 30 என்ன சொல்ல வருது அப்படின்னா அருமையான விஷயம். அவர்கள் அனுபவத்திற்காக கர்மங்களை செய்கிறார்கள். மீண்டும் கர்மம் செய்யவே அந்த கர்மங்களின் பலன்களை அனுபவிக்கிறார்கள். ஆற்றின் சுழலில் சிக்கிய பூச்சி போல ஒரு சுழற்சியிலிருந்து மற்றொரு சுழற்சிக்குள் விரைவாக சிக்கிச் சென்று பிறப்பிலிருந்து பிறப்புக்கு மீண்டும் செல்கின்றவர்கள் ஒருபோதும் முழு நிறைவையும் அடைவதில்லை அப்படின்னு இந்த மந்திரத்துல அருமையா விளக்குறார். இங்க அதுதான் இந்த மந்திரத்தினுடைய ஆழமான பொருள். குர்வத்தே அப்படின்னா செய்கிறார்கள். எதை செய்கிறார்கள்? குர்வத்தே கர்ம போகாய கர்ம கர்த்தும். அனுபவிப்பதற்காக மீண்டும் மீண்டும் கர்மம் செய்கிறார்கள். புஞ்சத்தே அனுபவிக்கிறார்கள். எதற்காக? நத்யாம் கீட்டா பூச்சிகள். அதாவது நதியிலே எப்படி பூச்சிகள் வந்து ஒரு சுழல்ல சிக்கிக்குதோ, இப்போ ஒரு நதி இருக்கு. அந்த நதியில வந்து ஒரு பயங்கரமான சுழல் அப்படியே ஓடிட்டு இருக்கு. அந்த சுழல்ல போய் ஒரு பூச்சி சிக்கிக்கிட்டா, அந்த பூச்சி அந்த சுழல விட்டு வெளிய வர முடியாது. அந்த சுழல்ல என்ன பண்ணும்னா, அப்படியே ரவுண்டா சுத்திக்கிட்டே இருக்கும். சுத்தும்போது அதனுடைய சுழற்சி பார்த்தீங்கன்னா, வெளிப்புறம் இருந்து அப்படியே உள்புறம் நோக்கி இழுக்கும். அப்ப நீங்க வெளிய சுத்திக்கிட்டு இருக்கிறவங்க அப்படியே மொல்ல மொல்லமா அடுத்தடுத்த சுழல் பாதையில வந்து, கடைசியா அந்த சுழல் பாதை எங்க முடிவடையும்? அந்த சுழல் எங்க போய் உள்ள நுழையுதோ, அந்த இடத்துல போய் முடிவடையும். அப்ப நீங்க வெளிய சுத்திக்கிட்டு இருக்கிற நீங்க, அந்த சுழற்சிக்குள்ள சிக்கி, அந்த சுழற்சியினுடைய ஓல்குள்ள போய், அந்த ஓட்டைக்குள்ள போய் காணாம போயிட போறீங்க. அப்ப இது மாரி தான் இங்க பூச்சிகள் எப்படி அந்த சுழற்சியில சிக்கி, அந்த சுழற்சிக்குள்ளேயே போய் மற்றொரு சுழற்சிக்குள்ள தாவி, மரணத்தை தழுவுகிறதோ, அது மாதிரி இங்க மனிதர்கள் வந்து மீண்டும் மீண்டும் இந்த ஜன்ம பிறப்பிலிருந்து பிறப்புக்கே வருகிறார்கள். அதாவது ஒரு முறை பிறந்துட்டா, அந்த பிறவியோட பிறப்ப முடிச்சுக்க மாட்டேங்கிறாங்க. அதாவது ஒரு தடவ வாழ்க்கைய வந்து வாழ்ந்துட்டு, இதனுடைய உண்மை தன்மை என்ன அப்படின்னு உணர்ந்து வந்த வேலைய முடிக்க தெரியாம, மீண்டும் மீண்டும் இந்த பிறப்பிலிருந்து பிறப்புக்கு வருகிறார்கள். லபந்தே அடைகிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் நான் ஏவ நிவிருத்திம் ஒருபோதும் இவர்கள் முழு நிறைவை அடைவது கிடையாது. விடுதலை பெறுவது கிடையாது அப்படிங்கிறார். ஏன்னா இங்க நிவிருத்தி, பிரவிருத்தி அப்படிங்கிற வார்த்தை எல்லாம் சான்ஸ்கிரிட் வேர்டு தான். நிவிருத்தின்னா இங்க அந்த நிறைவு வருவதில்ல. அதாவது நான் ஒரு வாழ்க்கையில வந்து நிறைவு எப்ப வரும்? போதும் என்ற மனசு வந்தா தானே நிறைவு வரும். அப்போ இங்க எல்லாருக்குமே மனிதர்களா பிறந்த எல்லாருக்குமே அந்த நிறைவு மட்டும் வருவதே கிடையாது. ஏன்னா ஆசை தான். இன்னும் வாழணும், இன்னும் வாழணும்னு ஆசை. இன்னும் அனுபவிக்கணும், அனுபவிக்கணும்னு ஆசை. அப்புறம் அனுபவங்களும் போதாது. ஏன்னா குடுக்கப்பட்ட அனுபவங்கள் வந்து திருப்தி குடுப்பதே கிடையாது. இன்னும் வேணும், இன்னும் வேணும். இப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். இத விட அதிகமான இன்னொரு வாய்ப்பு கிடைக்குமான்னு தேடுது மனசு. நம்ம இதுதான் நெறைய உதாரணம் சொல்லிட்டோம். ஒரு கம்மி விலையில ஒரு கார் வாங்குவான். பக்கத்து வீட்டுக்காரன் அத விட ஒரு காஸ்ட்லி கார் வாங்குனா, இவன் உடனே அந்த மாரி கார் வாங்கணும்ன்ட்டு அடுத்த லெவலுக்கு போவானே தவிர, இந்த கார்ல திருப்தி அடைய மாட்டான். அதே மாரி ஒரு வீடு கட்டுவான். சரி நம்ம வீடு போதுமே, இதிலே நிறைவா இருக்கலாம்னு நெனைக்க மாட்டான். பக்கத்துல இன்னொருத்தன் பெரிய பங்களா கட்டுனான்னா,
நாமளும் அந்த மாதிரி அடுத்து பங்களா கட்டணும் அப்படின்னு அடுத்த ஆசைக்கு தாவுவான். இப்படிதான் மனிதன் வந்து புறத்துல இந்த வெளிய பராக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறவன் வந்து வெளி விவகாரங்கள்லயே போய் சிக்கிடுவாங்கிறத சொல்றாரு. அப்ப அவர்கள் எதற்காக இங்க வெளியே சிக்கிறார்கள் என்றால், அவர்கள் அனுபவிப்பதற்காக கர்மங்களை செய்கிறார்கள். அதாவது இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காகவே செயல்களை செய்கிறார்கள். அப்படி செய்வதனாலே மீண்டும் மீண்டும் கர்மம் செய்யவே அந்த கர்ம பலன்களை அனுபவிக்கவே விரும்புகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் ஆற்றின் சுழலில் சிக்கிய பூச்சி போல. ஒரு ஆற்றில இருக்கக்கூடிய சுழலில சிக்கிய ஒரு பூச்சி எப்படி அந்த ஒரே சுழலிலிருந்து அடுத்தடுத்த சுழலுக்கு மாறி மாறி அந்த சுழலினுடைய அடிப்பகுதியில போய் இறந்து போகுமோ, அது மாரி இங்க சுழற்சியிலிருந்து ஒரு சுழற்சியிலிருந்து மற்றொரு சுழற்சிக்குள் போவது போல மனிதன் ஒரு பிறப்பிலிருந்து மற்றொரு பிறப்புக்கு வந்து வந்து முழு நிறைவையும் அடைய முடியாமலேயே போகிறது. விடுதலையை பெற முடியாமலேயே போகிறது என்று இந்த செயல்ல சொல்றாருங்க. அப்ப என்ன இங்க புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல அப்படின்னா, போன இதுல பார்த்தப்ப என்ன சொல்ட்டாரு? எல்லாம் வெளிப்பார்வை, புறநோக்கு தான். அதாவது பராக்கு பார்க்கறதுனால வரக்கூடிய பிரச்சனைன்ட்டாரு. இப்ப இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, அந்த மாரி வெளிநோக்குல இருக்கிறவன் ஆத்ம ஞான தத்துவத்தை அறியாமலே போயிடுதுன்னு சொல்றாரு. ஏன்னா, இப்ப நீங்க இந்த உலகத்துல நீங்க பார்க்கலாம்ல. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, இப்ப நாமளே நம்ம குரூப்பே எடுத்துக்கங்களேன். இப்ப நீங்க எத்தன பேர் ஒரு 80 பேர் வந்திருக்கீங்க இன்னைக்கு கிளாஸ்ன்னா, 500 பேர் இந்த குரூப்ல இருக்காங்க. ஆனா 80 பேர் தான் இந்த கிளாஸ்க்கு வராங்க. 80, 89 பேர் வந்திருக்கீங்கன்னா, இவ்வளவுதான் மெஜாரிட்டியானா அவ்வளவுதான் முடியும். அப்ப இப்படி மீதி எல்லாம் எங்க இருக்காங்க? அவங்கவங்க வேற வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப ஒட்டுமொத்த மக்கள் தொகைய எடுத்துக்கங்களேன். எவ்வளவு பெரிய மக்கள் தொகை. அப்ப இந்த மக்கள் தொகையில எல்லாருமே தன்னை தெரிந்து கொள்ள ஆர்வமா இருப்பாங்களான்னா, இல்ல. யாரோ ஒரு சிலர் தான் நான் யார்? இந்த உலகம் எப்படிப்பட்டது? இறைவன் யார்? அப்படின்னு தேடுவாங்க. அப்படி தேடுறவங்களுக்கு தான் இந்த மாரி பாடத்திட்டங்கள்லயும் ஆர்வம் இருக்கும் இல்லையா? மற்றவங்களுக்கு இந்த பாடத்திட்டத்துக்குள்ள வேலையே கிடையாது. அப்ப இந்த மாரி வெளிநோக்கம் உடையவர்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க. அவங்க தான் மீண்டும் மீண்டும் இந்த பிறப்பு, இறப்பு சக்கரத்துல சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அகநோக்கு உள்ளவர்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறார்கள். அதுதான் நம்ம இங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்ப புறநோக்கில் ஆத்மாவை தேடுவோர் வெளியே வந்து ஆத்மாவை தேடி பிடிக்க முடியாது. அப்போ பிரத்யக் தத்துவ போதம் இன்றி இருப்பார்கள் அப்படிங்கிறாரு. பிரத்யக் தத்துவ போதம். அதாவது இங்க இந்த ஆத்மாவை அடைவதற்கான அந்த ஆத்ம ஞானம் இல்லாமல் வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறார்கள். யாரு? வெளியே தேடுபவர்கள். அப்ப இந்த வெளியே தேடுபவர்கள் என்ன பண்றாங்க? கர்ம போக கர்ம சக்கரம். அதாவது செயல் செய்வார்கள், அனுபவிப்பார்கள், மீண்டும் செயல் செய்வார்கள். அப்ப இந்த சக்கரம் வந்து விடுபடவே விடுபடாது. கர்மானா செயல், போகம்னா அனுபவம். செயலை செய்வார்கள், செயலை அனுபவிப்பார்கள். அந்த அனுபவத்தின் வாயிலாக மீண்டும் செயலை செய்வார்கள். இப்படியே இந்த கர்ம பலன்களை அடைவதற்காக மாறி மாறி செய்து கொண்டே இருப்பார்கள். அப்ப கர்மம் செய்வது எதற்காகன்னா, பலனை அனுபவிப்பதற்காக. அப்ப பலனை அனுபவிக்கும் போது என்ன நடக்கும்? ஆசை வளரும். அப்ப ஆசை வந்துவிட்டால் என்ன ஆகும்? மீண்டும் கர்மம் தொடரும். அப்ப இங்க நம்ம இது ஒரு சைக்கிள் தானே, இது ஒரு சக்கரம் தானே. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். கர்மா, கர்ம பலனுடைய போகம், அனுபவம். அந்த அனுபவத்தின் மூலமா ஆசை, ஆசையின் மூலமா மீண்டும் செயல். செயலின் மூலமா மீண்டும் பலன் அனுபவம், பலனின் அனுபவத்தின் மூலமாக ஆசை, ஆசையின் மூலமாக மீண்டும் செயல். அப்ப இப்படியே இந்த ஒரு சைக்கிள வந்து நம்ம குளோஸ் பண்ண முடியறதில்ல. மீண்டும் மீண்டும் இந்த வட்டப்பாதையில ஒரு சக்கரத்துல சுற்றிக் கொண்டு தான் இருக்கிறோம். அப்ப இது வந்து ஒரு மூடிய வட்டம். இதில் அறிவு வளராது, திருப்தி வராது அப்படிங்கிறார். நத்யாம் கீடா இவ. கீட்டான்னா அந்த பூச்சி நதியில எப்படி சக்தி வாய்ந்த அந்த சுழல்ல சிக்கிக்கிட்டு வெளிய வர முடியாம தவிக்குதோ, அதுபோல இந்த மனிதர்கள் வந்து இந்த கர்ம இதுல சிக்கிக்கிட்டு வெளிவர முடியாம சின்னாபின்னம் ஆகிக் கொண்டிருக்கிறார்கள். அவங்க வந்து அந்த சுழல்ல இருந்து வெளிய வரவே முடியாது. ஏன்னா சுழல் வந்து ரொம்ப வேகமா சுத்திக்கிட்டு இருக்கு. அதுலருந்து வெளிய வர்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. சுழல்ல சிக்கிக்கிட்டவன் வந்து அந்த சுழலினுடைய ஓட்டத்துக்கே போய் மரணத்தை அடைஞ்சு தான் ஆகணுமே தவிர, அதுலருந்து வெளிய வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஏன்னா அது வேகமா சுத்தி அவன இழுத்துக்கிட்டு போயிடும். அதுவே சாதாரணமா ஓடக்கூடிய நதியில அவன் நீந்தி கூட கரையேறலாம். ஆனா சுழல்ல சிக்கிக்கிட்டா நீந்தி கரையேற முடியாது. அது மாதிரி இங்க மனிதர்கள் வந்து இந்த பராக்கு பார்க்கிற விஷயத்துல வெளியிலேயே மாட்டி மாட்டி வீணா போய்க்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத இந்த செயல்ல சொல்றாரு. அது மாதிரியே வந்து இந்த சுகத்தை தேடி போறவங்க ஒரு பக்கம் இருக்காங்க. மோட்சத்தை தேடி போறவங்க ஒரு பக்கம் இருக்கிறாங்க. அனுபவத்தை தேடி போறவங்க ஒரு பக்கம் இருக்கிறாங்க. இது மாதிரி நெறைய மனிதர்கள் வந்து வெளிய விவகாரங்கள்ல ஆர்வமா இருக்கிறாங்க இல்லையா? இவங்கெல்லாம் வந்து யாருன்னா, கர்ம சுழலுக்குள்ளே மேலும் மேலும் ஆழமாக சிக்குகின்றார்கள் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா, இங்க நீங்க மோட்சத்தை தேடி, கடவுளை தேடி கூட நீங்க வெளிய போய் அடைய முடியாது. ஏன்னா புரியலைல்ல. புரியாததுனால தானே நீங்க வெளிய கடவுள தேடி போறீங்க, மோட்சத்த தேடி போறீங்க. ஆனா இங்க இவரு என்ன சொல்றாரு வித்யாரண்யர்னா, பராக்கு பார்க்காத, உள்ள பாருங்கிறாரு.
அந்த உள்ள பார்க்கறது தாங்க நம்ம தெரிஞ்சுக்க முடியும். வெளிய பார்க்குற வரைக்கும் நீங்க உங்கள யாரும் தெரிஞ்சுக்க முடியாது. உள்ள பார்க்கறதுன்னா அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் சாந்தோக்கிய உபநிஷத்துல ரொம்ப கிளியர் பிக்சர் குடுத்துருக்கிறேன். சாந்தோக்கிய உபநிஷத் இந்த டாபிக் பேசும். எல்லா உபநிஷதங்களும் இது அருமையா சொல்லும். அதுல சாந்தோக்கிய உபநிஷத்து வந்து ரொம்பவே விரிவா பேசும்போது, எப்படி நம்ம உள் பக்கம் திரும்பணும், வெளிய வந்து விவகாரத்துல சிக்காம நம்ம எப்படி மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சாந்தோக்கிய உபநிஷத்து வந்து ரொம்ப கிளியர் பிக்சர் குடுத்தது. அதுல நம்ம நெறைய பேசியிருக்கோம். நீங்க இந்த பாடங்கள் படிக்கும்போதே நேரம் கிடைச்சதுன்னா, சாந்தோக்கிய உபநிஷத்தும் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே படிங்க. நல்ல தெளிவு கிடைக்கும். அப்ப இந்த மாரி வெளித்தேடுதல் உள்ளவங்க வந்து கர்ம சுழலுக்குள்ள தான் ஆழமா சிக்குவார்கள். அப்ப நிவிருத்தி ஏன் கிடைக்கவில்லை அப்படின்னா, காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, கர்மம் வந்து தற்காலிகமாக ஒரு பலனை தரும். அந்த பலனுக்கு ஆசைப்பட்டு மீண்டும் மீண்டும் கர்மங்கள் செய்வார்கள். அந்த கர்ம பந்தத்தினால மீண்டும் மீண்டும் அந்த அனுபவத்தை பெறுவதற்காக கர்மங்களையே செய்வார்கள். ஆக மொத்தம் இவர்கள் நிறைவு பெறமாட்டார்கள். நிரந்தரமான நிறைவு இவர்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லிடுது. அப்ப உண்மையான நிவர்த்தி எங்க கிடைக்கும்? அது வெளிப்பொருட்களால் கிடையாது. அல்லது நம்ம அடையக்கூடிய அனுபவத்தினால் கிடையாது. அந்த அடையாள பிழையை நீக்கும் போது மட்டும் தான் உண்மையான நிவர்த்தி கிடைக்கும். ஏன்னா உண்மையான நிவர்த்தி அப்படின்னா என்ன? நிவர்த்தினா விடுதலைன்னு அர்த்தம். அப்ப அந்த நிவர்த்தினா அந்த எதிலயும் விருப்பம் இல்லாத ஒரு நிலை, அந்த இயல்பான நம்முடைய சுபாவத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னா, இந்த மாரி வெளி விஷயங்கள்ல இருந்து நம்ம விடுபடும்போது தான் போக முடியும் அப்படின்னு இங்க இந்த செயல்ல புரிய வைக்கிறார். அப்ப நாம இந்த செயல்படி சாதகனுக்கான உபதேச குறிப்பு அப்படின்னு கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா, இப்ப நீங்க உங்களுக்குள்ளேயே ஒரு விசாரணை பண்ணி பார்க்கணும். நான் ஏன் இன்னும் வந்து திருப்தி அடைய மாட்டேங்கிறேன் அப்படின்னு உங்களையே நீங்க கேள்வி கேட்டுக்குங்க. நீங்க உங்களுக்குள்ள என்ன பண்ணணும்னா ஒரு கேள்வி கேட்கணும். நான் ஏன் வந்து எந்த விஷயத்திலயுமே திருப்தி வரமாட்டேங்குது? இன்னும் ஆசைகள் அதிகமா இருக்கா? இல்ல நான் தவறான தேடுதல் காரணமா வெளிய எதையோ தேடிட்டு இருக்கிறேனா? இல்ல வேற எதையாவது பிடிக்கணும்னு தாவிக்கிட்டே இருக்கா மனசு? அப்படிங்கிறத உங்களுக்குள்ள நீங்க விசாரணை பண்ணி, நான் ஏன் திருப்தி அடையவில்லை அப்படின்னு ஒரு கேள்விய எழுப்புனீங்கன்னா, அது உங்களுக்கு புரியும். என்ன தப்பு பண்றீங்கன்ட்டு அவங்களுக்கே புரியும். அதுக்கு பொதுவான காரணம் என்ன சொல்லலாம் அப்படின்னா, நீங்க தவறான இடத்துல உங்கள தேடுறதுனால தான் நீங்க வந்து திருப்தி அடைய முடியல என்பதை பார்க்க முடியும். அப்ப அந்த திருப்தி வந்து நீங்க எதிர்பார்க்கிற மாரி வெளிய பொருட்கள்ல கிடையாது. போகங்களில் கிடையாது. அந்த திருப்தி என்பது உங்களிடத்திலேயே இருக்கிறது என்பது நீங்க தெரியாம தேடுவதனால, உங்களால திருப்தி அடைய முடியவில்லை அப்படிங்கிற ஆன்ஸர மைண்ட்ல வச்சுக்கங்க. ஏன்னா திருப்தி ஏன் அடைய முடியவில்லைன்னு ஒரு கேள்விய நீங்களே எழுப்பிட்டீங்கன்னா, அந்த திருப்தி அடைய முடியாததுக்கான ஆன்ஸர் என்னன்னா, நீங்க தேடுற திருப்தி வெளிப்பொருட்கள்ல கிடைக்காது. வெளி போகங்கள்ல, அனுபவங்கள்ல கிடைக்காது. அந்த தேடும் பொருளே நீங்களா இருக்கிறதுனால, அதை அடையும் போது மட்டும் தான் கிடைக்கும். அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கான பதில். அடுத்தது சாதகனுக்கான உபதேசம் என்ன அப்படின்னா, கர்மம் வந்து ஏன் பந்தமாகுது? அல்லது எப்போது அது பந்தமாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, செயல் செய்யும்போது அது எப்படி பந்தமா மாறுது? நான் செய்கிறேன், நான் அனுபவிக்கிறேன் அப்படிங்கிற அபிமானம் இருக்கிற வரைக்கும், அது கர்ம பந்தம் தாங்க. அது வந்து நீங்க விடுபடவே முடியாது. நீங்க எந்த செயல் செஞ்சாலும் சரி. அது நான் செய்கிறேன்ங்கிற அபிமானம் உங்களுக்குள்ள வந்துட்டாலும், அல்லது நீங்க அத செய்யறத அனுபவிக்கிறேன்னு நீங்க சொன்னாலும், அதுக்கு பேரு கர்ம பந்தம்னு பேரு. அது நான் எல்லாமே சொல்லிடுவேன். உங்களுக்கு வந்து கர்மம் அப்படிங்கிறது நீங்க நல்ல காரியம் செஞ்சாலும் சரி, கெட்ட காரியம் செஞ்சாலும் சரி, செயல் செயல் தான். இப்ப நெறைய பேர் தியானம் பண்றாங்க. நல்ல விஷயம் தானே! அது செயல் தானே! நல்ல செயல் செய்யலாம் இல்லையான்னா, செய்யலாம். தியானம் பண்ணலாம். ஆனா, அந்த தியானத்தை நான் செய்கிறேன்ங்கிற அபிமானத்துல செய்யக்கூடாது. அப்படி செஞ்சீங்கன்னா, அது கர்ம பந்தம் தான். ஏன்னா, அந்த செயல நீங்க செய்றதா மைண்ட் வந்து அத முடிவு பண்ணி வச்சுக்கும். இந்த தியானத்த நான் செய்றேன் அப்படின்னு நம்ம மைண்ட் வந்து ப்ளே பண்ணும் நம்மகிட்ட. அத புரிஞ்சுகிட்டு, இங்க நான் எந்த செயலையும் செய்யல. ஈஸ்வர நிகழ்வுல இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிற அந்த நிகழ்வோட பயணம் பண்றவன் தான் இங்க ஜீவன் முக்தன். இங்க நான் செய்கிறேன்ங்கிற அபிமானம் கொண்டவன், அவன் அஞ்ஞானி. அவன் பராக்கு பார்க்கிறான். நான் செய்கிறேன்ங்கிற கர்ம பந்தத்துல சிக்கிறான் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த கர்ம அப்படிங்கிற விஷயத்துல வந்து பந்தமா மாறுது இல்லையா? இது மாரி நான் செய்ற செயலே வந்து பந்தமா மாறுது. இப்ப நான் தியானம் தான் பண்றேன். தியானம் வந்து நல்ல விஷயம் தானுங்க. நல்ல கர்மா தானே செய்யலாம்ல்ல? கண்டிப்பா செய்யலாம். அப்ப தியானம் செய்றது நல்ல கர்மான்னாலும் ஏன் அந்த நல்ல கர்மாவே நமக்கு பந்தமா மாறுது? நான் செய்கிறேன்ங்கிற அபிமானம். அது இல்லாம செய்யணும். நான் செய்கிறேன்ங்கிற அபிமானம் இல்லாம செஞ்சா, அது பந்தம் ஆகாது. அப்படி புரிஞ்சுட்டு நீங்க இந்த இடத்துல பயணம் பண்ணணும். அப்ப இதுக்கு ஏதாவது விடுபடுகின்ற வழி இருக்கா? அப்ப நம்ம வந்து இந்த கர்ம பந்தத்திலிருந்து விடுபடுவதற்கு ஏதாவது வழி இருக்கா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ப கர்மத்தையே நிறுத்திடலாமா? எந்த செயலும் செய்யாம அப்படியே நிறுத்திடலாமா? இல்ல எந்த அனுபவமும் பெறாம அப்படியே விட்டுறலாமா? அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா,
அப்படி பண்ணவும் முடியாது. ஏன்னா நீங்க எந்த செயலையும் நான் செய்யாம நிறுத்திடுறேன். எந்த அனுபவத்தையும் நான் பெறாம இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, நீங்க எத நிறுத்தப் போறீங்க? எந்த அனுபவத்த நீங்க நிறுத்த முடியும்? சாப்பிடாம இருக்கிற செயல நிறுத்த முடியுமா? மலஜல உணர்வு வருகின்ற அந்த விஷயத்த நிறுத்த முடியுமா? அப்ப அதனால் வருகின்ற அனுபவங்கள உங்களால நிறுத்த முடியுமா? இதெல்லாம் நிறுத்த முடியாதுல்ல. அப்ப அது மாரி நீங்க இந்த தியானம் பண்றது, ஜெபம் பண்றது, இதெல்லாம் நீங்க நிறுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா என்ன பண்ணணும்? நான் கர்த்தா அல்ல என்ற ஒரு தெளிவான நிலையில அத நீங்க செய்யணும். அந்த அகங்காரம் வரக்கூடாது. நான் செய்கிறேன். நான் தான் இந்த செயலை செய்பவன், கர்த்தா. அப்புறம் இந்த செயலை அனுபவிப்பவன், போக்தா. அப்படிங்கிற அந்த கர்த்தா, போக்தா அபிமானம் இல்லாம நீங்க எத வேணா செய்யலாம். அது உங்களுக்கு பாதிப்பை உண்டு பண்ணாது. அப்படிப்பட்டவர்கள் தான் கர்ம பந்தம் உண்டாகாது அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்கிறோம். அடுத்தது நிதித்தியாசன நிலை. இத வந்து நம்ம எப்படி நடைமுறைப்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செயல் நடக்குதுங்க. அதுக்கான பலனும் வருதுங்க. ஆனால் நான் அவற்றில் சம்பந்தப்பட்டவன் அல்ல. அவற்றையெல்லாம் அறிகின்ற சாட்சி மாத்திரமே நான் அப்படிங்கிற தெளிவு இருந்தா போதும். இதுதாங்க நிதித்தியாசனம். நிதித்தியாசனம்னா நான் எப்பயுமே உங்களுக்கு வந்து இந்த க்ளூ குடுத்துக்கிட்டே இருப்பேன். சிரவணம், மனனம், நிதித்தியாசனம். 3 டாபிக்க வச்சு நான் இந்த பாடத்த சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஃபர்ஸ்ட்டு ஒரு செயல கேட்கிறீங்க. அதுல இருக்கிற சந்தேகத்த தெளிவுபடுத்திக்கிறீங்க. அப்புறம் அத நடைமுறைக்கு கொண்டு வரீங்க. இப்ப இந்த செயல் என்ன பண்ணுது? கர்ம பந்தம் வரக்கூடாது. பராக்கு பார்க்கக்கூடாது. நான் செய்கிறேன்ங்கிற அந்த பந்தத்துல மாட்டக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும்? செயல்கள் நடக்கட்டும். கர்மா நடக்கட்டும். ஆனா அதனுடைய பலனை எதிர்பார்க்கக் கூடாது. அதே சமயம் அந்த செயலில் நான் தான் செய்கிறேன்ங்கிற அகங்காரம் வரக்கூடாது. அதை அனுபவிக்கின்றேன்ங்கிற ஆணவம் வரக்கூடாது. அப்ப அங்க கர்த்தா, போக்தா அபிமானம் வரலன்னா, அந்த நிலை தான் உண்மையான சாட்சி நிலை. அது அனைத்தையும் வேடிக்கை பார்க்கின்ற அந்த சுழற்சியை அறிகின்றவன் நான். அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிடும். அப்ப இந்த இடம் தான் அந்த பந்தத்திலிருந்து விடுபட முடியும். கர்ம பந்தத்திலிருந்து, சம்சார பந்தத்திலிருந்து விடுபட முடியும். அப்ப இந்த செயல்ல இதுக்கு பேரு சம்சார விவேகம் அப்படின்னு பேரு. இதுதான் 30வது செயல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அடுத்தது 31. சத்கர்ம பரிபாகா தே கருணாநிதி நோத்ருதஹ பிராப்ய தீர தருச்சாயாம் விஸ் விஸ்ராமியந்தி யதா சுகம். இந்த இடத்துல அருமையா ஒரு விஷயத்த சொல்றாரு. சத்கர்ம பரிபாகா தே கருணாநிதி நோத்ருதாஹா. இங்க என்ன சொல்றாருன்னா, சத்கர்ம பரிபாகாத் அப்படின்னா, நற்கர்மங்கள் பற்றி அது முற்றி பழுத்து போனால், நல்ல செயல்களை செய்துவிட்டு, அந்த செயல் பலன்கள் அவர்களுக்கு தானாகவே கிடைக்கும். அதுதான் இங்க கர்ம பலன். நான் இங்க வந்து ஏற்கனவே உங்களுக்கு இந்த விஷயத்த வந்து ரொம்ப தூரம் நான் பேசியிருக்கிறேன். அதாவது ஒரு செயல நம்ம செய்றோம் கர்மான்னா, அதுக்கு உண்டான பலாபலன்கள் நமக்கு உண்டு. நீங்க வந்து கெட்டது செஞ்சாலும் சரி, நல்லது செஞ்சாலும் சரி, அதனுடைய வினை பயன நீங்க அனுபவிக்கணும். அது கர்ம நியதிக்குள்ள இருக்கு. அதான் சட்டம். தர்ம சட்டம் அதுதான். அப்ப நாம வந்து இப்போ நான் செய்கிறேன்ங்கிற அபிமானத்துல நீங்க ஒரு செயல செஞ்சா, அதனுடைய சாதக பாதகங்கள், அதனுடைய பாவ புண்ணியங்கள் உங்கள வந்து சேரும். ஆனா, அது நான் செய்யவில்லை அப்படின்னு இப்ப நீங்க மெச்சூரிட்டி ஆயிட்ட பிறகு, இப்ப இந்த மாரி பாடங்கள் எல்லாம் படிச்ச பிறகு, நீங்க அந்த கர்ம பந்தத்திலிருந்து விடுபட்டு, இது நான் எதுவும் செய்யலைங்க, நிகழ்வுல நடக்குது அப்படின்ட்டு நீங்க ஒரு கர்ம யோகியா மாறிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன். செயல் விளைவுகள பத்தி நீங்க கவலையே படல. ஆனா, உங்க மூலமா செயல் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு பலன் உண்டான்னா, நிச்சயமா உண்டு. ஆனா, அந்த பலன் எப்படி? நீங்க வந்து நான் எந்த செயல் விளைவுகளும் செய்யல. ஆனா, அந்த பலன நான் எதிர்பார்க்காம தானே இருக்கிறேன். எனக்கு எதுக்கு பலன் குடுக்குறீங்க? அப்படின்னு கேட்டா, அதுதான் ஈஸ்வரனுடைய அனுக்கிரகம். அவருடைய கருணையினால உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும். தானாவே கிடைக்கும். அந்த நியதிக்குள்ள. அது இயற்கையினுடைய நியதி அப்படித்தான். நீங்க இயற்கையினுடைய நியதிய பொறுத்தவரைக்கும் தடுக்கவே முடியாதுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நீங்க ஏதாவது விளையாட்டுத்தனமா ஒரு மாங்காவ சாப்பிட்டுட்டு, மாங்கா கொட்டைய தூக்கி வீசின பிறகு உங்க வீட்டு தோட்டத்துல, அது அப்படியே போய் பூமிக்கு அடியில விழுந்து, அப்படியே மண்ணு மூடி, அது ஒரு மாங்கா மரமா மாறி, அதிலிருந்து பல ஆயிரக்கணக்கான மாங்காங்கள திருப்பி குடுக்கிறது தான் இயற்கையினுடைய நியதி. நீங்க ஒரே ஒரு மாங்காவ நல்லா சப்பி சாப்பிட்டுட்டு வெறும் கொட்டையத்தான் எறிஞ்சீங்க. அதுல இருக்கிற பழத்த பூரா ருசிச்சுட்டீங்க. அது சுவைய பூரா அனுபவிச்சுட்டீங்க. எதற்கும் பயன்படாது அப்படின்னு நீங்க தூக்கி எறிஞ்ச ஒரு கொட்டை இருக்கு பாருங்க. வெறும் மாங்கா கொட்டை. அத நீங்க பூமிக்கு குடுத்தா கூட பூமி என்ன பண்ணும்னா, உங்களுக்கு மீண்டும் சுவையுள்ள பழங்கள எல்லாம் குடுக்கும் பாருங்களேன். அப்ப எப்படி இருக்கு இயற்கை எப்படி இருக்குன்னு பாருங்க. இயற்கையினுடைய நியதி பார்த்தீங்களா? மாத்தவே முடியாது. அப்ப நீங்க வந்து பயன்படாத ஒரு பொருள பூமிக்கு குடுத்தாலும், அது மீண்டும் பயன்படக்கூடியதாக மாத்தி குடுக்கும். அதுதான் இயற்கையினுடைய நியதி. அதுதான் ஈஸ்வர நியதி. அது ஈஸ்வர சட்டம். அதுக்கு பேரு ரித்தம்னு பேரு.
அப்ப அப்படிப்பட்டவன் தான் இங்க கருணாநிதி. இறைவன் தான் இங்க கருணாநிதி. ஏன்னா அவ்வளவு கருணை வாய்ந்தவன் இறைவன். அப்ப அப்படிப்பட்ட கருணாநிதியாகிய ஈஸ்வரனாலே இங்க நமக்கு எல்லாம் கிடைக்கும். ஆனா அது எப்படி கிடைக்கும்? எப்படி கிடைக்க வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, இங்க சொல்றாரு. இந்த ஸ்லோகத்துல அருமையா விளக்கம் குடுக்கிறார். நற்கருமங்கள் முற்றி பழுத்து விட்டால், கருணையின் களஞ்சியமான ஈஸ்வரனால் அல்லது குருவால் மீட்கப்பட்டவர்கள் ஆற்றின் கரையில் உள்ள மரத்தின் நிழலை அடைந்து இயல்பான இன்பத்துடன் ஓய்வு பெறுகிறார்கள் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள். அதாவது இங்க என்ன இந்த ஸ்லோகம் புரிய வைக்குது? சத்கர்ம பரிபாகா தே கருணாநிதி நோத்ருதாக பிராப்ய தீர தருச்சாயாம் விஸ்ராமியந்தி யதா சுகம் அப்படிங்கிறது இங்க அருமையா புரிய வைக்கிறார். என்ன புரிய வைக்கிறாருன்னா, ஆற்றின் கரையில் உள்ள மரத்தின் நிழலை அடைந்து இயல்பான இன்பத்துடன் ஓய்வு பெறுகிறார்கள் அப்படின்னா, இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும்? சுழல்ல நீங்க சிக்கிக்கிட்டீங்க. அந்த சுழல்ல இருந்து மீட்டுட்டான்னு வச்சுக்கோங்க. ஒருத்தன் வந்து உங்கள காப்பாத்துறான். ஒருத்தன் வந்து உங்கள என்ன பண்ணிட்டீங்க, சுழல்ல போய் சிக்கிட்டீங்க. உங்களால மீண்டு வர முடியாத ஒரு சூழல்ல, ஒருத்தன் திடீர்னு ஒரு உதவி பண்ண அந்த இடத்துல வந்து, உங்கள அந்த சுழல்ல இருந்து மீட்டு, அந்த ஆற்றினுடைய கரையோரத்துல கொண்டு போய் உங்கள ஒரு நிழல்ல அமர வச்சு, இளைப்பாற வைக்கிறான்னு வச்சுக்கங்க. எப்படி இருக்கும் உங்களுக்கு? சுகமா இருக்கும்ல? ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம சாகப் போறோம். சுழல்ல மாட்டிக்கிட்டோம். அப்படியே சுழட்டி கொண்டு போச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த குழிக்குள்ள போயிடுவோம். இன்னும் நம்ம மீண்டு வரமாட்டோங்கிற ஒரு பயத்தோட நீங்க அந்த சுழல்ல சிக்கிக்கிட்டு இருக்கிற நேரத்துல, திடீர்னு ஒரு கை வந்து உங்கள புடிச்சு இழுத்து, அந்த சுழல்ல இருந்து வெளிய எடுத்து போட்டு, அப்படியே உங்கள தூக்கிட்டு கொண்டு போய் அந்த நதியினுடைய கரையில இருக்கக்கூடிய அந்த மரத்தின் அடியில உங்கள அப்படியே இளைப்பாற விட்டா எப்படி இருக்கும்? ஆனந்தமா இருக்கும்ல. ஏன்னா, சாகப் போறவன காப்பாத்தி கொண்டு வந்து கரை சேர்த்தி, அது ஒரு அருமையான மரத்தினுடைய நிழல் அடியில படுக்க வச்சா, அது சுகமே சுகமா இருக்கும் இல்லையா? அப்படிதான் இங்க இறைவன் வந்து கருணாநிதி நமக்கு உதவி செய்றார் அப்படிங்கிறார். யாரு? ஈஸ்வரன்ங்கிற கிருபை. அதுதான் இங்க நடக்கும் அப்படிங்கிறது இந்த செயல்ல சொல்றார். அப்ப ஏன் இப்படி கருணாநிதி வந்து நமக்கு உதவுறார், இறைவன் செய்றார் அப்படின்னா, நீங்க பலனை எதிர்பார்க்காம இருந்தா, நீங்க செய்யற செயல், கர்ம வினைகள நீங்க எதிர்பார்க்காம இருந்தா, அவன் காப்பாத்துவான். ஆனா நீங்களே முயற்சி செஞ்சீங்கன்னா, அவன் கைவிட்டுடுவான். இதுதான் இங்க பாயிண்ட். அதாவது இங்க சொல்லக்கூடிய விஷயம் இவ்வளவுதான். நான் செய்கிறேன் அப்படிங்கிற அகங்காரம், மமகாரம் ஒருத்தனுக்கு இருக்கிற வரைக்கும், அவன் வாழ்க்கையில வருகின்ற சுக துக்கங்களுக்கு அவனே பொறுப்பு. அப்ப அப்படிப்பட்டவன் இந்த சுழல்ல போய் சிக்கிக்கிட்டான்னு வச்சுக்கங்க. நதியில ஒரு பயங்கரமான சுழல்ல போய் சிக்கிக்கிட்டான்னு வச்சுக்கங்க. அவனுடைய அகங்காரம் என்ன? எனக்கு நீச்சல் தெரியுமே. நான் நீந்தி கரை சேரப் போறேன். அப்படின்ட்டு அந்த சுழலை எதிர்த்து இவன் நீச்சல் போட முடியுமா? அவன் எவ்வளவுதான் நீச்சல் தெரிஞ்சவனா இருந்தாலும், அந்த சுழலினுடைய பலமான வலிமையில, இவனால இவனுடைய கை வலிமையோ, இவனுடைய உடல் வலிமையோ வச்சு அந்த சுழலிலிருந்து மீண்டு இவன் கரை சேருவது கஷ்டம். ஏன்னா இவன விட வலிமையா அந்த நீரினுடைய சுழற்சி இருக்கும். நீர் வந்து பயங்கர வேகமா சுழண்டுகிட்டு இருக்கிற அந்த சுழற்சியில போயி, இவன் நீந்தி எல்லாம் வந்து கரை சேர முடியாது. அப்ப இவன் என்ன நினைக்கிறான் அகங்காரத்துல, நான் முயற்சி பண்ணி பார்க்கிறேன் அப்படின்ட்டு இவனா முயற்சி பண்ணா, அது முடியாம அந்த சுழல்ல சிக்கி சாகத்தான் போறான். அப்ப இதுதான் அகங்காரம். இப்படிதான் மனிதர்கள் பெரும்பாலும் வாழ்றாங்க இல்லையா? ஆனா இத புரிஞ்சுகிட்டு, இங்க நான் ஒண்ணும் செய்யலப்பா. நிகழ்வுல நடக்குது. நீ என்ன பண்றியோ பண்ணுன்ட்டு ஈஸ்வரன் கிட்ட சரண்டர் ஆயிட்டான் பார்த்தீங்களா? அதாவது கர்ம யோகிகள். நான் சொல்றது வந்து கர்ம யோகி. செய்கின்ற செயல் விளைவுகளுடைய கர்த்தா, போக்தா அபிமானம் இல்லாதவன பத்தி நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். நான் பேசிக்கிட்டு இருக்கிற இந்த டாபிக், இந்த செயலினுடைய டாபிக் அதுதான் சொல்ல வருது. என்ன சொல்ல வருதுன்னா, செயல் செய்கின்றேன் என்ற அபிப்பிராயம் கிடையாது. செயலை அனுபவிக்கின்றேன்ங்கிற அபிப்பிராயம் கிடையாது. ஆனா செயல் நடந்துகிட்டு இருக்கும். செயல் அனுபவம் நடந்துட்டு இருக்கும். ஆனா அதுக்கு நான் கர்த்தா, போக்தா கிடையாது. அப்படின்னு தெளிவா அவன் அந்த செயல் செஞ்சுட்டு இருந்தான்னா, அவனுடைய செயல் யார் மூலமா நடக்கும்? ஈஸ்வரன் நிகழ்வுல நடக்கும். அப்ப ஈஸ்வரன் தான் அந்த அவனுக்கு உண்டான கர்த்தா, போக்தாவா மாறிடுவான். அப்ப அப்படி இருக்கிறவன் என்ன பண்ணிட்டான்? தன்னுடைய செயல் விளைவுகள எனக்கு வேண்டாம்ப்பா. நீயே வச்சுக்கோ அப்படின்னு ஈஸ்வரனுக்கே குடுத்துட்டான். அதுக்கு பேரு கர்ம யோகம். அப்ப அந்த கர்ம யோகமா அவன் செயல் செய்யும்போது ஈஸ்வரன் பார்ப்பான். ஓ! இவன் வந்து இவனுடைய கட்டுப்பாட்டுல இல்லாம என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துட்டான். அப்ப நான் இயங்குற மாரி இவன் இயங்க தயாராயிட்டான். அப்ப இனிமேல் இவன நான் தான் இயக்கணும் அப்படின்னு தன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிய வந்து அதிகப்படுத்திக்குவான் ஈஸ்வரன். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஏன் அதிகமாகுதுன்னா, நாம பொறுப்பு குடுத்துட்டா அவங்க பார்த்துக்கிறாங்கங்கிறது தானே. நம்ம எல்லாமே அப்படித்தானே பண்றோம். வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க ஒரு பொறுப்ப வச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் உங்க வீட்ல இருக்கிறவங்க கண்டுக்காம இருப்பாங்க. ஆனா நீங்க அந்த பொறுப்ப அவங்க கிட்ட குடுத்து பாருங்க. அவங்க அத நல்லா செய்வாங்க. அப்ப அது மாரி இங்க இறைவன் கிட்ட நம்ம பொறுப்ப குடுத்துட்டோம்னா, இறைவன் நம்மள பார்த்துக்குவான். அப்படிதான் இங்க எல்லாமே. முதலாளிகள்லாம் இருக்காங்க. பெரிய பெரிய முதலாளிகள்லாம் இருக்காங்கன்னா, அவங்களே போய் வேலை செய்றாங்களா? வேலைக்காரங்கள வச்சுட்டு மேனேஜரு, சூப்பர்வைசர்ன்னு போட்டு பொறுப்ப அவங்க கிட்ட குடுத்துடுறாங்க. ஆனா அந்த காரியம் தானா நடக்குதா இல்லையா?
அப்ப அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி அந்த ப்ரொடக்ஷன் ஆகுது, அது சேல்ஸுக்கு போகுது, அதுல இருந்து டர்ன் ஓவர் ஆகுது, பணம் வருது. முதலாளி உட்கார்ந்த இடத்துல எல்லாத்தையும் அனுபவிக்கிறாரு. ஆனா அந்த செயல் நடந்துகிட்டே இருக்கும். ஆனா அந்த செயல் விளைவுக்கான பலன் வந்து முதலாளிக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கு. அப்ப இது எப்படி சாத்தியமாச்சுங்க? நான் செய்கிறேன்ங்கிற அகங்காரம் இல்லாம மற்றவர்களுக்கு பகிர்ந்து குடுக்கிறதுனால சாத்தியமாச்சு இல்லையா? இதையே தான் இங்க ஈஸ்வர நிலையிலயும் நம்ம பார்க்கணும். இங்க நான் எதுவும் செய்யல ஈஸ்வரா, இறைவா நீ செய்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டோட்டலா அதுகிட்ட ஒப்படைச்சுட்டோம் அப்படின்னா, இங்க நம்முடைய வாழ்க்கைய அது வாழும். ஈஸ்வர நியதிக்குள்ள வாழும். அதுதான் காஸ்மிக் மைண்ட், காஸ்மிக் பாடி. அதனுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வந்துக்கும். அப்ப வாழ்க்கைய அதுவே கருணாநிதியா வந்து காப்பாத்தும். அப்படிதான் நம்மள மீட்டெடுக்கும். அப்படிதான் வாழ்க்கை வந்து மாறுதல் அடையும்ங்கிறது இங்க இந்த ஸ்லோகத்துல சொல்றார். அப்ப இந்த ஸ்லோகத்தின்படி நாம இங்க என்ன புரிஞ்சுக்கணும்? இதுதான் சம்சார சுழலிலிருந்து விடுபடுகின்ற முதல் திருப்பு முனை. அதாவது நீங்க வந்து இந்த பிறப்பு, இறப்புங்கிற சம்சார சக்கரத்துல சிக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, முதல்ல நீங்க செய்ய வேண்டியது பூரண சரணாகதி. நீங்க நான் செய்றதுக்கு ஒண்ணும் இல்லை இறைவா. நீ நினைக்கிற வாழ்க்கை. நீ தான் இந்த உடம்ப படைச்சு, நீ தான் இந்த மனசா மாறி அனுபவிக்கிற. உன்னுடைய விருப்பப்படி இத இயக்கிக்கோ. உன்னுடைய விருப்பப்படி நடத்திக்கோ அப்படின்னு நம்ம முழுமையா சரணடையணும். ஆனா நம்ம அடைய மாட்டோம். நீங்க பிராக்டிகலா எத்தன பேர வேணா பாருங்க. எல்லாமே நாம தான் செய்யணும். நம்மள தவிர வேற எதுவும் நடக்காது அப்படிங்கிற அகங்காரம் நம்மகிட்ட எப்பயுமே மேலோங்கி இருக்கும். இன்னும் கூட நமக்கு சந்தேகம் வரும். அது எப்படிங்க ஈஸ்வரன் பார்த்துவான், நான் சும்மா உட்கார்ந்தா எப்படிங்க சாப்பிடுறது? அப்படின்னு சந்தேகம் வந்துரும். அப்படி இந்த மாரி சந்தேக மனப்பான்மை வரக்கூடாது. அப்படி வந்தா நீங்க சரண்டர் ஆக முடியாது. அது உண்மையான சரண்டர் கிடையாது. இதெல்லாம் நான் சாந்தோக்கிய உபநிஷத்துல மணிக்கணக்குல பேசியிருக்கிறேன். ஏன்னா ஒரே வார்த்தைய திருப்பி திருப்பி பேசுறதுனால எனக்கு தான் நேரம் அதிகமாகுது. உங்களுக்கும் அந்த பாடம் திட்டம் நீண்டுகிட்டு போகுது. ஆனா பெரும்பாலும் எல்லாம் ஏற்கனவே இத வந்து படிச்சவங்களா இருக்கனால இது புரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம மறந்துட்டோம் அப்படிங்கிறத திருப்பி நினைவூட்டுறேன். அப்ப இங்க ஈஸ்வரன் நிகழ்வுக்குள்ள நீங்க வந்து உங்கள ஒப்படைக்கும்போது, உங்க வாழ்க்கைய ஈஸ்வரன் வாழ்றான். அது பியூர் சரண்டரா இருக்கணும். பூரண சரணாகதியா இருக்கணும். எது வந்தாலும் அது இறைவனுடைய கருணைன்னு விட்டுறணும். ஆனா நாம என்ன பண்ணுவோம்? அப்படி விட மாட்டோம். நாம சில விஷயங்கள நாமளே செஞ்சு பார்க்கலாமே. இது ஈஸ்வரனால செய்ய முடியாது. அப்படிங்கிற மாரி ஒரு தாட் நமக்குள்ள வரும். அது நாமளே தான் திருப்பி செய்வோம். இப்படிதான் நம்ம போய் மாற்றுறது. இதனால நெறைய பிரச்சனைகள் வரத நடைமுறையில பார்க்கிறோம். இதுக்கு பேரு தான் கர்த்தா, போக்தா, அபிமானம் என்று இங்க சொல்றோம். இந்த சரண்டர் நம்மகிட்ட வந்துட்டா, இந்த கர்ம, போக, கர்ம சுழலில் சிக்கிய ஜீவர்களுக்கு வந்து அந்த நிவிர்த்தி, விடுதலை கிடைப்பதற்கான வாய்ப்பு, அந்த கதவு திறக்கப்படுது. அதுதான் இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய அருமையான விஷயம். அப்ப அந்த கதவு திறக்கப்படுவதை யார் காப்பாத்துறா? யார் வந்து இத சரி பண்ணி குடுக்குறா? சத்கர்ம பரிபாகம் அப்படிங்கிற நிலையில, கர்மத்தின் சரியான பங்கு பிரிக்கப்படுகிறது. அப்ப நீங்க செய்யற செயல் விளைவுகளுடைய பலன் என்னன்னா, நீங்க செய்யற செயல் வந்து மோட்சத்த குடுத்துறாது. ஆனா மன தூய்மையை குடுத்துரும். அப்ப நீங்க ஒரு செயல செய்யும்போது, இங்க நான் செய்கிறேன்ங்கிற அகங்காரம் இல்லாம நீங்க செய்யும்போது, அது உங்களுக்கு மன தூய்மையை தானா உண்டாக்கிடுது இல்லையா? அப்போ அந்த செயல் என்னவா மாறும்? நற்கர்மங்களா மாறும். நற்கர்மங்களா நல்ல காரியங்கள் செய்ய ஆரம்பிச்சுருவீங்க. இதுவரைக்கும் நீங்க சுயநலமா வாழ்ந்தவங்க, இனிமேல் வந்து பொதுநலமா வாழ ஆரம்பிப்பீங்க. அதாவது எனக்காக வாழ்ந்தேன். என்னுடைய குடும்பத்துக்காக வாழ்ந்தேன். அப்படிங்கிற அந்த அபிமானம் மாறி, இனி இந்த உலகத்துக்காக வாழணும். இந்த பிறவியினுடைய பயன் வந்து எல்லோருக்கும் பயனடையணும். அப்படின்னு ஒரு பொதுநல நோக்கம் உங்களுக்குள்ள வரும் இல்லையா? அப்படி வந்தா அதுக்கு பேரு என்ன? நற்கர்மங்கள்னு பேரு. நல்ல காரியமா மாறிடும். அப்ப அந்த நற்கர்மங்கள் மூலமா நீங்க 4 பேருக்கு உதவியா வாழும்போது, உங்களுடைய அகங்காரம் நீங்கும். அகங்காரம் அகலும். அப்ப அகங்காரம் அகலுகின்ற பொழுது, உங்களிடத்திலே கருணையும், பணிவும் வளரும். ஏன்னா எப்ப அகங்காரம் நீங்குதோ, அப்பதான் கருணையும், பணிவும் நம்மிடத்துல வளரும். அப்ப இதுதாங்க ஞானத்துக்கான தகுதி. இங்க தான் ஞானமே தொடங்கும். நீங்க எப்ப வந்து பப்ளிக் சர்வீஸ் பண்றீங்களோ, சமுதாய சேவை பண்றீங்களோ, நான் செய்யல, என்ன வச்சு ஈஸ்வரன் செய்றான். இந்த இயற்கையினுடைய நீதிப்படி அது நடக்குது. இங்க நான் என்ன எனக்காக நான் வாழல, அவனுக்காக நான் வாழ்றேன். அந்த இயற்கை நியதியில இந்த கருவிக்கு என்ன வேலை குடுத்திருக்கானோ, அந்த வேலைய இது செய்யட்டும். இதனால வருகின்ற சாதக பாதகங்கள் அவனுக்கே சேரட்டும். இங்க என்னுடைய பொறுப்பு எதுவும் கிடையாது. அப்படின்னு நீங்க எப்போ இந்த நிலைக்கு உயர்றீங்களோ, அப்படிப்பட்ட உத்தமர்களை கருணாநிதி மீட்கிறார். ஈஸ்வரன சொல்றாரு இங்க. ஏன்னா கருணாநிதிங்கிறது அவ்வளவு பெரிய உயரிய பேர் அது. கருணாநிதி. கருணை உள்ள நிதி. அதாவது அவர்கிட்ட தான் நிதி இருக்கு. எவ்வளவு வேணா கிடைக்கும். ஆனா அந்த நிதி அவ்வளவு ஈஸியா கிடைச்சிடாது. கருணையின் அடிப்படையில கிடைக்கும். அத புரிஞ்சுக்கணும். நிதிக்கும் கருணைக்கும் வித்தியாசம் என்னன்னா, நீங்க என்ன வேணுமோ குடுப்பாரு. அவர்கிட்ட அவ்வளவு இருக்கு. ஆனா அத்தனையும் கருணையின் அடிப்படையில் தான் கிடைக்கும். சும்மா கிடைச்சிடாது. அப்ப கருணாநிதியாகிய ஈஸ்வரன் எப்படி மீட்கிறார்? அந்த கர்ம பந்தத்தை விடுகின்றவனுக்கு, நான் செய்கிறேன்கிற அகங்கார, மமகாரம் அற்றவனுக்கு, கர்த்தா, போக்தா என்ற அபிமானம் இல்லாதவனுக்கு கருணாநிதி மீட்கிறார்.
அப்ப இங்க கர்மத்தின் அந்த இயந்திரத்தின் தன்மை, அதாவது நான் செய்கிறேன்ங்கிற அந்த இயந்திரத்தனமாக வாழ்வதை நம்ம விட்டுவிட்டு, அந்த இறைவனுடைய போக்குல, நதியினுடைய போக்குல பயணம் பண்ண கத்துக்கணும். அதாவது நதி எந்த பக்கம் போகுதோ அந்த பக்கமா நீங்க நீச்சல் அடிச்சீங்கன்னா, நீங்க போய் கரை சேரலாம். ஆனா நதியினுடைய போக்குல போகாம, நீங்க நதிக்கு எதிர்த்து நான் நீச்சல் போடுறேன் பாருங்களேன். அது என்ன கிழக்கு நோக்கி போகுதா? நான் பாருங்க மேற்கு பக்கம் பார்த்து நீந்தி கரை சேர்றேன் பாருங்கன்ட்டு நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா, ட்ரை பண்ணிட்டே இருக்கலாம். ஆனா நீங்க கண்டிப்பா நீந்தி கரை சேர முடியாது. ஏன்னா கை ஓஞ்சி போயி, உடம்பு டயர்ட் ஆயி, தண்ணிக்குள்ளேயே மூழ்கி சாகத்தான் போறோம். அதுவே நம்ம வந்து தண்ணி கிழக்கு நோக்கி போகுது அப்படின்னா, நாமளும் அந்த கிழக்கு பக்கமாவே நீச்சல் அடிச்சு, தண்ணியினுடைய போக்குலயே போனா, நீச்சல் அடிக்க வேண்டியதில்ல. அந்த தண்ணியே இழுத்துக்கிட்டு போகும். அதனோடவே நம்ம அப்படியே நீந்திக்கிட்டு மிதக்கிட்டே போயி, கரை ஓரமா அப்படியே கரை ஏறிக்கலாம். அப்ப இதுதான் கரை சேருவதற்கான வழி, டெக்னிக். அப்ப இந்த டெக்னிக் இங்க சொல்லிக் குடுக்குறாங்க மகான்கள். எப்படி சொல்லிக் குடுக்குறாங்கன்னா, நான் செய்கிறேன்ங்கிற அகங்காரத்த விடு. நீ இங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன்னா இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் ஈஸ்வர நியதிக்குள்ள இருக்கு. அப்ப அந்த காஸ்மிக் மைண்ட், அந்த காஸ்மிக் பாடியில ஒன் ஆஃப் த பார்ட்டிகிள் தான் நீ. அப்ப இங்க நீ பெரியவனா, அவன் பெரியவனான்னு பார்க்காத. இங்க நீ டோட்டலா உன்ன அந்த ஈஸ்வரன் கிட்ட ஒப்படைச்சிரு. அப்போ தானாவே ஈஸ்வரன் உனக்கு என்ன வகையில கருணையோட வந்து உன்னை ஆட்கொள்வார் அப்படின்னா, எப்படி வருவார் தெரியுமா? குருவாக வருவார், சாஸ்திரமாக வருவார், உள்ளார்ந்த விவேகமாக வருவார், புத்தியாக வருவார் அப்படிங்கிறாரு. இந்த இடத்துல கருணை செயல்படுகின்ற இடம். அதாவது கருணாநிதி எப்படி உங்ககிட்ட செயல்படுவார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நிறைய பேர் கேட்பாங்க. ஏங்க ஈஸ்வரன் வந்து உதவுவார்னா, எப்படிங்க ஈஸ்வரன் வருவாருங்க? அப்படின்னு கேட்டா, இப்படிதான் வருவாரு. குருவா வந்து ஆட்கொள்வார், உயர்ந்த சாஸ்திரமாக வந்து ஆட்கொள்வார், உள்ளார்ந்த விவேகம் நமக்குள்ளேயே ஒரு தெளிவு கொடுப்பார். அப்புறம் நம்மிடத்திலேயே எது செய்யலாம், எது செய்யக்கூடாதுன்னு புத்தியாக இருந்து பிரகாசிப்பார். அப்படி இருக்கிறவர் யார்? அவர்தான் ஈஸ்வரன். ஈஸ்வரன் தான் இங்க காஸ்மிக் மைண்ட், காஸ்மிக் அந்த இன்டெலெக்ட். காஸ்மிக் இன்டெலெக்ட் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நீங்க எல்லாம் ஒண்ணும் இங்க செய்ய முடியாது. இங்க உங்களுடைய புத்திசாலித்தனமே ஈஸ்வரனுடைய புத்திசாலித்தனம் தான். நீங்க ஒண்ண கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு பெருமை நீங்க அடைய முடியாது. அவன் உள்ள இருக்கிறதுனால நீங்க அத கண்டுபிடிச்சிட்டீங்க. அவன் உள்ள இருக்கிறதுனால நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. இதுக்கு நான் உதாரணம் உங்களுக்கு கடந்த பாடத்துல எப்படி குடுத்தேன். நீங்க என்னமோ உள்ள அள்ளி போடுறீங்க சாப்பாட்ட. அது நீங்க சாம்பார் சாதம் சாப்பிடுங்க, தயிர் சாதம் சாப்பிடுங்க, அல்லது நீங்க சைவ பிரியாணி அல்லது நான்வெஜ் பிரியாணி எத வேணா உள்ள தள்ளுங்க. ஆனா அது உள்ள போன பிறகு, அது ரத்தமா, எலும்பா, மஜ்ஜையா, உங்களுடைய உடம்புல சப்த தாதுக்களா மாறி, உங்க உடம்ப இயக்குற ஒரு மகா சக்தியாக மாறுதே, அது யார் செய்றா? சாப்பிடுறது மட்டும் தானே நீங்க செய்றீங்க. ஆனா உங்க உடம்ப இயக்குற சக்தி யாருடைய சக்தி? அதுதாங்க ஈஸ்வர சக்தி. அந்த சக்தி தான் இங்க எல்லாமே இயக்கிட்டு இருக்கு. அப்ப அது நமக்கு புரிஞ்சிட்டா, நாம அந்த ஈஸ்வரனிடத்துல நம்ம தனித்துவ அகங்காரத்த விட்டுட்டா, அதே ஈஸ்வரன் நம்மை ஆட்கொள்வான். அப்படி ஆட்கொள்ளும் போது தான் உங்களுக்கு ஞானமே கிடைக்கும் அப்படிங்கிறது இங்க ரகசியம். அதுக்கு தான் நீங்க பொதுப்பணி, பொது சமுதாய சேவை செய்யணும். சும்மா வராது. அதாவது நம்ம வந்து ஏன் வந்து பொது சேவை, சமுதாய சேவை செய்யணும்னு சொல்றோம்னா, இங்க எல்லாமே ஈஸ்வரன் தானே. இங்க யாருமே ஈஸ்வரனுக்கு வேறா இல்ல. அப்ப நானே எனக்கு செஞ்சுக்கிற உபகாரம் தான் அது. இன்னொருத்தருக்கு நம்ம சாப்பாடு வாங்கி குடுக்குறோம். அவரு பசி ஆறுறாருன்னா, எனக்கு நானே செஞ்சுக்கிற உபகாரம் தான். நான் வந்து அவருக்கு சாப்பாடு வாங்கி குடுத்துட்டேன் அப்படிங்கிற பெருமைய அடையக்கூடாது. அது நெறைய பேர் இப்ப எப்படி பண்றாங்கன்னா, YouTubeல வந்து ஒருத்தர கூடவே ஒரு பையன ஃப்ரெண்ட கூட்டு வந்துர்றாரு. நான் பாரு இவனுக்கு ஒரு பொட்டலம் வாங்கி தருவேன். நீ ஒரு படம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி திருவண்ணாமலையில இதான் வேல. திருவண்ணாமலையில இவன் என்ன பண்ணுவான்னா, சாப்பாடு பொட்டலம் ஒரு பையில போட்டு போவான். ஒவ்வொருத்தருக்கா குடுக்கும்போது வீடியோ எடுத்துக்கிட்டே வருவான். அப்புறம் கடைசியா YouTubeல போட்டு, பாருங்க நான் இன்னைக்கு இத்தன பேருக்கு அன்னதானம் பண்ணேம்பான். இது வந்து தானம் ஆகாது. ஏன்னா இதெல்லாம் பெருமைக்கு செய்றது. அதாவது நம்ம தானம் பண்றது எப்படின்னா, இந்த வலது கை குடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாது. ஏன்னா இங்க நான் செய்யலையே. இந்த உடம்ப கருவியா வச்சு இறைவன் செய்றான். அப்ப இங்க நம்ம என்ன செஞ்சாலும் அது வந்து அவன் மூலமா இந்த இடத்துக்கு இது போய் சேரணும்னு இருக்கு. அதுக்கு ஒன் ஆஃப் த டூல் தான் இந்த பாடி, மைண்ட் அப்படின்னு புரிஞ்சுகிட்டு காரியம் செய்யணும். அத நான் செய்றேன்ட்டு பலனை எதிர்பார்த்து செஞ்சீங்கன்னா, அதுதாங்க கர்ம பந்தமா மாறி, உங்களுக்கு வினை பயன்களா மாறி, அதன் மூலமா பாவ புண்ணியங்களா மாறி, உங்களுக்கு பிறவி சக்கரத்துல சுத்த விட்டுக்கிட்டே இருக்கும். நீங்க விடுபடவே முடியாது. ஆனா நான் செய்யல, என்ன வச்சு இறைவன் செய்றான் அப்படின்னு ஒட்டுமொத்தமா நீங்க உங்கள இழந்துட்டீங்கன்னா, உங்களுக்கு ஞானம் கிடைச்சு இந்த பிறவியிலிருந்து விடுதலை பெற முடியும். அப்ப ஞானம் எப்ப கிடைக்கும்னா, பொதுநல நோக்கம் வரும்போது தான் கிடைக்கும். அதுக்கு தான் இங்க ஈஸ்வரனுடைய அனுக்கிரகம் வேணும். அப்ப இங்க ஈஸ்வரன் அப்படி அனுக்கிரகம் தந்து ஆட்கொள்வார். அப்ப ஈஸ்வர கிருபை தான் இங்க சத்கர்ம பரிபாகம் அப்படிங்கிறாரு. இங்க அத்வைத ஞானத்துல ஈஸ்வர கிருபை அப்படிங்கிறது என்னன்னா, இங்க சான்ஸ்கிரிட்ல சொல்றாரு. சத்கர்ம பரிபாகம். இதுதான் இங்க ரொம்ப
தீர திருச்சாயா அப்படிங்கிறாரு. ஆழமான ஓமை. அதாவது ஆறு வந்து சம்சார பந்தம். அதுல சுழல் இருக்குது பாருங்க. அது கர்ம பந்தம். அதிலிருந்து கரை சேருவது விவேகம். அங்க போய் நம்ம ஒரு மர நிழல்ல தங்குறது, அந்த மர நிழல் தான் நமக்கு குரு, சாஸ்திரம், ஆத்ம விசாரணை. இந்த கதை, இந்த ஒரு சின்ன கதை மாரி இங்க நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அப்ப இங்க ஆறுங்கிறது நம்முடைய சம்சார பந்தம். அந்த ஆத்துல சிக்கிக்கிட்டு இருக்கிறோம். அதுல இந்த சுழல்ங்கிறது கர்ம பந்தம். நான் செய்கிறேன்ங்கிற அகங்காரம். ஆனா கரை கிடைச்சிட்டா புத்திசாலித்தனம். ஆனா அந்த புத்திசாலித்தனம் கிடைச்சா மட்டும் போதாது. அந்த கரையில போயி ஒரு மர நிழல்ல ஒதுங்கணும். அப்ப மர நிழல்ல ஒதுங்கும்போது அந்த மர நிழல் யாரு? குரு, சாஸ்திரம், ஆத்ம விசாரணை. அப்படி புரிஞ்சுக்கணும். அப்ப சுழல்ல நீங்க மாட்டிக்கிட்டு இருந்தீங்களா? அதுக்கு என்ன? போராட்டம், பயம். அப்ப கரைக்கு வந்துட்டா உங்களுக்கு ஒரு ஓய்வு, தெளிவு. இப்படிதாங்க இந்த இடத்துல சொல்ல வேண்டிய சிச்சுவேஷன நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த சிச்சுவேஷன இப்படி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு இமிடியேட்டா புரிதல் வந்து, நான் செய்றதுக்கு இங்க ஒண்ணும் இல்ல. நான் யாருங்கிறது தெளிவாயிடுச்சு. இங்க எல்லாமே ஈஸ்வர நியதிக்குள்ள நடக்குது அப்படிங்கிற ஒரு ஆழமான புரிதல் மேலோங்கி விடும். அப்போ இங்க சாதகனுக்கான உபதேசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கர்மம் வந்து மோட்சத்தை தராது. அது தேவையும் இல்லை. அப்ப கர்மம் வந்து ஞானத்திற்கான வாசல் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப கர்மம்ங்கிறது நீங்க செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே நீங்க ஞான பாதைக்கு வருவதற்கான வாசல் தான். ஆகவே நீங்க செய்யற செயல சிறப்பா செய்யுங்க. அப்படி நீங்க பிரதிபலன் எதிர்பார்க்காம கர்ம யோகியா செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு ஞான வாசல் திறக்கும். அப்ப ஞான வாசல் திறந்தா தானாவே குரு வருவார். நீங்க ஒண்ணும் குருவ தேடி போ வேண்டாம். உங்களுடைய தகுதி உயரும்போது ஆசிரியர் வந்துடுவாரு. நீங்க 10th கிளாஸ் வந்துட்டீங்கன்னா 10ஆம் கிளாஸ் ஆசிரியர் தானா வந்துருவாரு. நீங்க டிகிரிக்கு வந்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா புரொஃபசர் வந்துடுவாரு. நீங்க ஒண்ணும் எனக்கு புரொஃபசர குடுங்க, எனக்கு +2 டீச்சர குடுங்க அப்படிலாம் நீங்க கேட்க வேண்டாம். உங்களுடைய குவாலிஃபிகேஷன நீங்க ரைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அதுக்கான டீச்சர்ஸ் வந்துடுவாங்க. அப்படிதான் இங்க குருமார்கள் வருகிறார்கள். அப்ப இங்க தகுதிங்கிறது உங்ககிட்ட தான் இருக்கு. குருவின் இடத்துல இல்ல. அத நல்லா புரிஞ்சுக்குங்க. அடுத்த ஸ்லோகத்துல 32வது ஸ்லோகத்த நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்குங்கிறது திங்கட்கிழமை. இப்ப நேரம் கருதி நான் இன்று வகுப்பை 31வது ஸ்லோகத்தோட நிறைவு செய்கிறேன். நன்றி. ஓம் தத் சத்.